இனியோட தலைப்பு என்னன்னு பார்த்து, அழகு வேணுமா ஆரோக்கியம் வேணுமா? இத பத்தி உங்களோட கருத்து என்ன? யாருக்கெல்லாம் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படிங்கிறவங்களாம் கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஆரோக்கியமா இருக்கணுங்கிறவங்களாம். சிவலிங்கம் சார், சித்ரா மேடம், சிவகுமார் சார், லட்சுமிமூர்த்தி சார், சிவகுமார் சார், எம்எஸ்டி செல்வகுமாரி மேம், டிஆர் சார், முகமது முசம்மைல் சார், சேகர் சார், ஹாப்பி சேகர் சார், பிஎம், எம்எஸ்டி ரமேஷ் சார், பிச்சமத் சார், மைண்ட் பவர் ஹீலர் சார், அவ்வளவுதானா? ஓகே, இப்ப ஓகே மார்டின் சார். அடுத்ததா ஒன் செகண்ட். நடக்குதுங்க. சூப்பர். 12 பேருக்கு மேல கராத்தே செல்வி எடப்பாடி, காமராஜ் சார் எல்லாரும் ஹேண்டைஸ் பண்ணிருக்கீங்க. ஆனா அதோட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு ஆண்களும் அழகா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இன்னைக்கு எல்லாருக்குமே அழகுங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. வெளில போனா நீங்க தனியா தெரியணும், அப்படி கொத்தா கெத்தா தனியா தெரியணும். கரெக்டுங்களா? ஒரு பிரசன்டேஷன் பண்ண போகும்போது பார்த்த உடனே அட்ராக்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இங்க யாருக்கெல்லாம் அட்ராக்டிவா இருக்கணும், வசீகரமா இருக்கணும், யாருக்கெல்லாம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சிவகுமார் சார், ஜேக்கப் சார், சிவங்க சார், ஜேக்கப் சிவகுமார் சார், சித்ரா மேடம், சிவலிங்கம் சார், லட்சுமிமூர்த்தி சார், சண்முகம் சார், காஞ்சிபுரம் சண்முகம் சார், மைண்ட் பவர் ஹீலர் சார், கராத்தே எடப்பாடி கராத்தே செவி. ஓகே, சாரி எனக்கு சரியா படிக்க முடியல. எம்எஸ்டி செல்வகுமாரி சார், எம்எஸ்டி ரமேஷ் சார், பிஎம் சார், ஹாப்பி சேகர் சார். சார் அழகா இருக்கணுமா? சந்தோஷம். முத்துமாணிக்கம் சார், காமராஜ் சார், மார்டின் சார். ஓகே, மீதி எல்லாம் அழகா இருக்கணுங்கிறத வைக்கப்பட்டு இருக்கீங்களா? ஓகே, ரெண்டும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ வெரி மச், தேங்க்ஸ் ஃபார் யுவர் உங்களோட ரெஸ்பான்ஸ்க்கு நன்றி. எல்லாரும் கரெக்டா கெத்தா இருக்கீங்க. தேங்க்யூ தேங்க்யூ சார் பண்ணுவேன். இப்ப அழகுங்கிறது வெளில தெரியறதா உள்ளேந்து வருதா? உள்ளேந்து வர்றதுதான் முதல் அழகு. அப்ப அழகும் ஆரோக்கியமும் சேர்ந்து ஒருத்தருக்கு வேணும் அப்படின்னா என்ன செய்யணும், எதுக்காக வேணும், சில விஷயங்கள் பார்ப்போம். கொஞ்சம் பிரசன்டேஷனோட வழக்கம் போல பிரசன்டேஷனோடய போயிடுவோம். தேங்க்யூ. நன்றி. ஒன் செகண்ட் ப்ளீஸ், ஒன் செகண்ட் ப்ளீஸ். ஒரு சின்ன மன்னிக்கும். ஓகே, வெல்னஸ் ரெவல்யூஷன் ஆரோக்கியத்திற்கான புரட்சிக்கு எலிக்சர் மிக்ஸ் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வெல்னஸ்ல எல்லாம் இருக்கணும். பணம், ஆரோக்கியம், அழகு, ஒரு நல்ல சோசியல்ல எல்லாத்தையும் ஒரு அன்பா பண்பா பழகிற மாதிரி ஒரு கூட்டம் எல்லாமே இருக்கணும். இதுல ஆரோக்கியத்திற்கு நாம ஏன் முக்கியத்துவம் கொடுக்கணும்? என்னோட வீடியோ ஆஃப் பண்ணிக்கிறேன், அப்பதான் கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன்.
நம்ம ஆரோக்கியத்துக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா, சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும். நாம கேள்விப்பட்டிருப்போம். சுவர்ங்கிறது என்னங்க? நம்முடைய உடல். வீடு வரை மனைவி, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரும். கடைசி வரை இருக்க போறது நம்ம உற்றார், உறவினர், நண்பர்கள், சுற்றத்தினர், கூட படிச்சவங்க, கூட வேலை செய்யறவங்க. ஆருயிர் நண்பன் யாரும் கிடையாது, நம்ம உடம்பு தான். அந்த உடம்பு ஆரோக்கியமா இருந்தாதான் நாம சொல்ற பேச்செல்லாம் நம்ம உடம்பு கேட்கும். 2 மாடி ஏறணுமா? ஏறணும். பஸ் வரல, வண்டி கிடைக்கல, நடந்து போனோமா? போகணும். போற வழியில வண்டி கொஞ்சம் ரிப்பேர் ஆயிடுச்சு, ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளிட்டு போகணும். உடம்பு சொல்லணும், ஒத்துழைக்கணும் அதுக்கு. இது இல்லை அப்படின்னா என்ன நடக்குங்க? உடம்பு சொல்றத நாம கேட்டா, இல்லப்பா லிஃப்ட் இருந்தா தான் மேலே ஏற முடியும், இல்லைன்னா கீழே வர சொல்லுவோம் ஃப்ரெண்ட அப்படின்னு உங்க உடம்பு சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க உங்க உடம்புக்கு அடிமையா இருக்கீங்க. அப்ப எது கரெக்டான விஷயம்? நம்ம உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கணும். இது உண்மைதானுங்க. ஹெல்த்னா என்ன? பிசிக்கலா நம்ம ஆரோக்கியமா இருக்கணும், நம்ம சொல்ற பேச்ச நம்ம உடம்பு கேட்கணும். மனதளவுல ஆரோக்கியமா இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் வந்து டென்ஷன், ஸ்ட்ரெஸ், கோபம், ஆக்ரோஷம், உள்ளுக்குள்ள ஒரு ஆத்திரம், பொறாமை, இதே மாதிரி நெகட்டிவ் மைண்ட் செட்டோட நிறைய இருக்கும்ல, அதே மாதிரி இல்லாம ஒரு மென்டல் வெல்பீயிங் அப்படிங்கிறாங்க, ஒரு ஆரோக்கியமான மனநிலையோட இருக்கணும். நம்ம சுற்றத்தாரோட, பக்கத்து வீட்டுக்காரனோட ஒரே சண்டை, நீ குப்பை போட்ட, நான் குப்பை போட்டேன் அப்படின்னு இல்லாம நம்ம சுற்றம், அந்த பந்தம் இருக்குல்லங்க, அவங்களோடையும் ஒரு ஆரோக்கியமான உறவோட இருக்கணும். இது எல்லாம் சேர்ந்துதான் ஆரோக்கியம். இன்னைக்கு லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா 58 புள்ளி அப்படின்ட்டு டேட்டா கொடுக்குது. ஆக்சுவலி 69 வரைக்கும் இருக்கு. அது சாதாரண நபர்களுக்கு. இந்த 58ங்கிறது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா டாக்டர்களுக்கு. வைத்தியத்துக்கு வைத்தியம் பைத்தியத்துக்கு வைத்தியம் பாக்குற பைத்தியத்துக்கு வைத்தியம் பிடிச்சதுன்னு அப்படின்னு ஒரு கதை வரும்ல, அதே மாதிரி நமக்கெல்லாம் வைத்தியம் பாக்குற வைத்தியருக்கு ஒரு பிரச்சனைனா அவர் எங்க போய் வைத்தியம் பார்த்துப்பாரு? அவருக்கு கிடையாது. அவரோட ஆயுட்காலம் அப்படிங்கிறது 59 தான் அப்படின்ட்டு ஒரு டேட்டா. இந்தியன் டாக்டர்ஸோட ஆயுட்காலம் சராசரி மனிதர்களை விட குறைவு. இப்ப சிட்டில எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்த் கேர் அப்படிங்கிறது பெட்டரா இருக்கு. தெருவுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல், கிளினிக் ஏதாவது இருக்கு. எப்ப போனாலும் கூட்டமா இருக்கு, அது வேற விஷயம். ஆனா கிராமப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா என்னதான் வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் ஒரு நோய்களுக்கான பிரச்சனையை கொண்டு போய் அவங்க சரி பண்ணிக்கணும் அப்படின்னா கஷ்டமா தான் இருக்கு. இது ஒரு சரியான, எல்லோருக்குமே ஒரு எஜுகேஷன் இருக்கணும், நம்ம உடம்ப பார்த்துக்கணும், ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்படிங்கிறது, ஒரு ஸ்ட்ராங்கான கம்யூனிட்டியை உருவாக்கணும். இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள், குறிப்பா சவுத் இந்தியாவில் நிறைய பிரச்சனை பார்த்தீங்க அப்படின்னா டயபிட்டிஸ், ஹார்ட் டிசீஸ் நிறைய இருக்கு, இரும்பு சத்து குறைபாடு இருக்கு, சத்தான உணவு சாப்பிடாம, மால் நியூட்ரிஷன் சொல்லக்கூடிய சத்து உணவு இல்லாமை ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் இப்ப இருக்கிற பிரச்சனைகள். இதை தவிர கேன்சர், ஆர்த்ரிட்டிஸ், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. காரணம் நம்ம சாப்பிட்ற உணவு, சுவாசிக்கிற காத்து, குடிக்கிற தண்ணீர், இந்த மாதிரி நிறைய நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத விஷயங்கள். கரெக்டுங்களா? நம்ம உடம்பு 5 பூதங்களால் ஆனது, பஞ்சபூதங்களால. நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்புன்னு சொல்லுவாங்க. நெருப்பு அப்படிங்கிறது இந்த சூடு. ஆகாயம்ங்கிறது நம்ம உடம்புக்குள்ள இருக்கு. அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில், பிண்டத்தில் உள்ளதுதான் அண்டத்தில். ஆனா நம்ம உடம்பு மேக்சிமம் எதால ஆனதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மண் தத்துவத்தினாலையும் நீர் தத்துவத்தினாலையும். அன்னமய கோஷம்னு சொல்லுவாங்க. அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், அது ஒரு டாபிக்ல இருக்கு. இந்த சாப்பாடு சரியில்லாதனால, இந்த சுவாசிக்கிற காத்து, குடிக்கிற நீர், உணவு, இதெல்லாம் சரியில்லாம தான் பாதி பிரச்சனைகள் நமக்கு வருது. இது தவிர நம்ம சண்டை போட்டுட்டு இதே மாதிரி மனத்தாங்களோட நிறைய இருக்கும்போது மனம் சம்பந்தமான பிரச்சனைகளும் வருது. ஆனா உணவு தான் மேக்சிமம் பிரச்சனையா இருக்கு. இன்னைக்கு ஊர்ப்புறம் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய தூரம் போக வேண்டியிருக்கு ஹாஸ்பிட்டலுக்காக. சிட்டில வந்து கொஞ்சம் ஓரளவு இது பாசிபிலிட்டிஸா இருக்கு. அதே மாதிரி நிறைய பேருக்கு இன்னைக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா, மருத்துவத்துக்காக செலவு பண்றது
பாக்கெட்ல இருந்து பெரும்பகுதி அவங்க சேமிப்புல இருந்து 70-80% மருத்துவ செலவுக்காகவே செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு இன்னொரு டாட்டா சொல்லுது. வயதாக வயதாக நோய்கள் நிறைய வந்துட்டு இருக்கு. வயதாக வயதாக வருமானம் கம்மி ஆயிடுது. அந்த நேரத்துல பெரும் செலவு எதுக்காக ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா மருத்துவத்துக்காக ஆகுதுன்னு சொல்றாங்க. இதுக்கெல்லாம் வெளில தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கா அப்படின்னா ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் அப்படிம்பாங்க. உங்களை நீங்க சரியா நிர்வகிச்சுக்கணும், செக்அப் பண்ணிக்கணும். சுகர் இருக்கு அப்படின்னு நீங்க செக்அப் பண்ணிட்டா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ப்ரிவென்ஷனா உங்க டயட் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஹெல்த்தி டயட், அது மாதிரி உணவுல அறுசுவையும் இருக்கணும்பாங்க. ஃபேட்டு, புரோட்டீன், கார்போஹைட்ரேட்டு, விட்டமின்ஸ், மினரல்ஸ், நார்ச்சத்து இதெல்லாம் சரி விகிதத்துல இருக்கணும். கலர்ஃபுல்லா இருக்கணும். ஒரு 9 விதமான நிறங்களோட உங்க டயட்ல இருக்கணும். அதெல்லாம் இல்ல. அது மாதிரி பிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது இருக்கணும். உடற்பயிற்சி முன்னாடி எல்லாம் தண்ணி இழுக்கணும் அப்படின்னா வீட்டுல கொள்ளையில போய் கிணத்துல இருந்து இழுக்கணும். ஆட்டுக்கல்ல மாவு ஆட்டுவாங்க, அம்மியில அரைச்சு சமைச்சு கொடுப்பாங்க. இன்னைக்கு சுவிட்ச் போட்டா தண்ணி மொட்டை மாடிக்கு மேல இருக்கிற டேங்க்ல ஏறுது. சுவிட்ச் போட்டா மிக்ஸி ட்ருன்னு அரைச்சு கொடுத்துருது. எல்லாமே சுவிட்ச் போட்டா வேலை நடக்குது. எங்க வேலை இருக்குங்க? விரலுக்கு. அதுவும் இப்ப நிறைய பேருக்கு விரலுக்கு நிறைய வேலை கொடுக்குறாங்க. நைட் ஆச்சுன்னா நைட்டு முழுக்க விரலை வச்சுட்டு ரீல்ஸ் பாக்குறது. மேல மேல விரலுக்கு மட்டும்தான் இன்னைக்கு எக்ஸசைஸா இருக்கு. மற்றபடி சில இம்யூனைசேஷன், நம்ம சில எதிர்பாராததை எதிர்பார்க்கணும் அப்படிம்பாங்கல்ல, அதே மாதிரி சில வேக்சின்ஸ் அப்படிங்கிறது ப்ரிவென்ஷனாகவும் இருக்கு. இதுல எனக்கு ஒரு மாற்று கருத்தும் உண்டு. வேக்சின் அப்படிங்கிறது வந்து தவறான விஷயம் அப்படிங்கிற மாற்று கருத்து எனக்கு பர்சனலா உண்டு. பட் ஓவராலா சொல்றேன். அதே மாதிரி செக்கப் அப்படிங்கிறது போகக்கூடாது. போனா உங்களை ஒரு நோயாளியா முத்திர கொடுத்துருவாங்க. இதுலயும் ஒரு மாற்று கருத்து உண்டு. அப்ப உங்க உடம்பு உங்க சொல்ற மாதிரி கேட்கறதுக்கு ப்ரிவென்டிவா நீங்க சில விஷயங்களை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறத தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம சவுத் இந்தியாலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப லைட் ஃபுட்டா தான் இருக்கும். முன்னாடி எல்லாம் சிறுதானியங்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்கும். மில்லட்ஸ், பசுமையான காய்கறிகளை அப்படியே சாப்பிட்றது, அதே மாதிரி பழக்கம்லாம் இருக்கும். அதெல்லாம் இப்ப அதுவும் இல்லை. அப்ப நாம எந்த விதத்துல சரி பண்ணிக்க முடியும் அப்படின்னா இண்டிவிஜுவலா நாம நம்மளை சரி பண்ணிக்கணும். நாம சரி பண்ணிக்கிறதோட இல்லாம நம்ம குடும்பத்தையும் சரி பண்ணணும். நம்ம குடும்பத்தை மட்டும் இல்லாம நம்ம சமுதாயம், நம்மை சார்ந்தவர்களையும் சரி பண்ணணும். நாம நம்ம சமுதாயம்னு பார்க்காம நமக்கு தெரிந்தவங்க தெரியாதவங்க நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையுமே சரி பண்ணணும். இதுக்கு ஏற்கனவே நான் ஒரு கதை சொல்லியிருக்கேன். அதை திருப்பியும் சின்னதா ஒரு ரிமைண்டர். ஒரு விவசாயி அவங்க நிலத்துல சோளத்தை விதைச்சாங்க. அவருக்கு ஒரு சூப்பரா ஒரு விதை கிடைச்சது. அதை விதைச்சாங்க. அந்த ஊர்லயே நல்ல பெருசா மணிமணியா நல்ல காத்திரமா சோளம் ஒரு இதுல விளைஞ்சது. மற்ற நிலத்தெல்லாம் ஒரு டன் விளைஞ்சதுன்னா இவருக்கு 3 டன் விளைஞ்சது. அந்த அளவுக்கு நல்ல வெயிட்டேஜ் இருந்தது. நல்ல மணிமணியா பெருசு பெருசா சூப்பரா இருந்தது அந்த சோளம். எல்லாரும் போட்டி போட்டு எனக்குன்னு வந்து வாங்கிட்டு போட்டாங்க முதல்ல. அப்ப இவர் ஒரு குறிப்பிட்ட பகுதி, ஒரு கால் பகுதியை போல விதைக்காக எடுத்து ஒதுக்கி வைக்கிறாரு. இவரோட பையன் கேட்கிறாரு, நம்மகிட்ட இருக்கிற நிலத்துக்கு இவ்வளவு விதை தேவையில்லையாப்பா, இன்னும் கொஞ்சம் விற்கலாமே, இப்ப நல்ல ரேட்டு தான் இருக்குல்ல, வித்துடலாமே இன்னும் கொஞ்சம் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த தந்தை விவசாயி சொல்றாரு, இல்லப்பா நமக்கு மட்டும் இல்ல, நம்ம பக்கத்துல இருக்கிற நிலத்தெல்லாம் போட்டிருக்காங்கல்ல அவங்களுக்கும் கொடுக்கறதுக்காக அப்படின்னு அப்பா சொல்றாரு. அப்ப பையன் சொல்லுவான், என்னப்பா நமக்கு இந்த ட்ரிப்பு நல்ல விளைச்சல், நம்மளது மட்டும் எல்லார்த்த விட நல்லா இருந்ததுங்கிறதுனால தான் நமக்கு வந்து உடனே வித்துது. இப்ப அவங்களுக்கு நம்ம கொடுத்தாச்சுன்னா நாமளே நமக்கு காம்படிட்டரை உருவாக்கிக்கிற மாதிரி இல்லையா, ஏன் அதை செய்யணும் அப்படின்னு கேட்பாரு. உடனே அப்பா சொல்லுவாரு, நம்ம நிலத்தை சுத்தி அவங்க நிலம்லாம் இருக்கு, அவங்களும் சோளம் போடுவாங்க, அதுல இருக்கிற குருவி காக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த விதை நெல்கள் நம்ம நிலத்துல விழும். அப்ப நம்ம விதை நெல்லோட அடுத்த ஜெனரேஷன் வந்து பாதிக்கப்படும். அப்ப நம்ம சுத்தி எல்லாருமே நல்லா இருந்தா நாமளும் நல்லா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி இன்னைக்கு உங்களோட கடமை என்னன்னா, நீங்க மட்டும் கேட்டு நீங்க மட்டும் இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்காம உங்க சுத்தி இருக்கிறவங்களுக்கும் இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய டியூட்டி நமக்கு இருக்கு. ஆரோக்கியத்தையும், அழகையும், ஒரு மகிழ்ச்சியும், சந்தோஷத்தையும், நிம்மதியும்
யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்னு நம்ம எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கிற வேண்டிய கடமை இங்க இருக்கிற 112 பேருக்குமே இருக்கு. தேங்க்யூ வெரி மச். அடுத்தது அழகை பற்றி பார்ப்போம். அழகு அப்படிங்கிறது ஒரு வெளி தோற்றம் மட்டும் இல்லைங்க. இங்க அழகா இருக்கணும் அப்படின்னா சிவப்பா இருக்கிறவங்க மட்டும்தான் அழகுன்னு கிடையாது. நல்லா கருப்பா இருக்கிறவங்க எல்லாமும் அழகா பார்த்துப்பீங்க. ஒரு பழமொழி கூட உண்டு, கருப்பே அழகு காந்தலே ருசி அப்படின்ட்டு. அந்த தீஞ்சு போகிற அடி பிடிச்ச சமையல்ல அடி பிடிச்சதெல்லாம் நல்ல ருசியா இருக்கும் அப்படிம்பாங்க. கருப்பா இருக்கிறதும் அழகா இருக்கும் அப்படிம்பாங்க. அழகுங்கிறது நம்ம பார்க்கிற பார்வையை பொறுத்து கிடையாது. நடுப்பற ஏதோ ஒரு யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க. அவங்க அன்னை தெரசாவை ஒரு ட்ரிப்பு பார்த்துருக்காங்களாம். ஓகே. எனக்கு என்னோட ப்ரானிக் ஹீலிங் கற்றுக் கொடுத்த குரு, அந்த குருஜி ஒரு ட்ரிப்பு நடந்து வராங்க. ஜெய்ஜாண்டிக்கா அந்த சிஸ்டர் வராங்க. அவங்களுக்கு பக்கத்துல தூண்டு பொம்மை மாதிரி ஒரு உருவம் நடந்து வருது. முகம் எல்லாம் சுருக்கம், நீங்க போட்டோலையும் பார்த்திருப்பீங்க. ஆனா அது அவ்வளவு அழகு அப்படிங்கிறாங்க. அந்த தேஜஸா வந்தாங்க அப்படிங்கிறாங்க. சின்ன வயசுல அவங்க பார்த்திருக்காங்க. அதே மாதிரி அழகு அப்படிங்கிறது உள்ளே இருந்து வரக்கூடியது. இன்னைக்கு எப்பயில இருந்து இந்த அழகு சம்பந்தமான பொருட்கள்லாம் இந்தியாவுக்குள்ள பெரிய அளவுல ஒரு வியாபாரம் ஆச்சுன்னு யாராவது சொல்ல முடியுமா? மெசேஜ் பண்ண முடியுமா? எப்ப இந்த மார்க்கெட் ரொம்ப பெருசாச்சு? உலக அழகி ஐஸ்வர்யா ராய் அப்படின்னு ஒருத்தங்களை தேர்ந்தெடுத்தாங்க, ஞாபகம் இருக்கா? அதுக்கப்புறம் தான் இந்தியாவோட மார்க்கெட் பெருசு, இந்தியாவோட மார்க்கெட்டை கேப்சர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே இங்க பெரிய பெரிய பிராண்ட் எல்லாம் உள்ள கொண்டு வரணுங்கிறதுக்காகவே இதே மாதிரி இதெல்லாம் ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. அதே மாதிரி கொண்டு அதுக்கு அடுத்தது இன்னொரு பிரியங்கா சோப்ராவோ இன்னொரு உலக அழகியும் இங்க இருந்து எடுத்தாங்க. அப்ப பியூட்டி அப்படிங்கிறது மிகப்பெரிய மார்க்கெட். இந்தியால ஏன்ஷியன் கல்ச்சர் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து அழகாக்கிக்கிறதுங்கிறது நம்ம கலாச்சாரத்துல இருக்கிறது தான். நல்லா தலைவாரி வகிடு எடுத்து கண்ணுக்கு மையிட்டு நேச்சுரலா மஞ்சள் பூசி அவ்வளவு புன்னிற மேனியோட இருக்கிறதெல்லாம் பார்த்திருப்போம். ஆடை அலங்காரங்கள் எல்லாமும் பழங்கால கல்வெட்டுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆடை அலங்காரங்களோட இருக்கும். லாங் ஹேர், லாங் டார்க் ஹேர், ஒரு கண்ணுக்கு மை எழுதி ஒரு கடவுள் போல ஒரு விக்கிரகம் மாதிரி இதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம், கேட்டிருப்போம். இப்ப மாடர்ன் ஏரால இப்ப நான் சொன்ன விஷயம்தான். இந்த லேட் 20th செஞ்சுரியில பாலிவுட் ஹெவிலி ஷேப்டு பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படிங்கிறாங்க பாருங்க. அந்த உலக அழகி போட்டி இதே மாதிரி எல்லாம் ஒரு திருப்பியும் இது ஒரு மேல்நாட்டு ஆதிக்கத்துக்கு நோக்கி நாம போயிட்டோம். ஆனா எதுக்காக நமக்கு பியூட்டி அப்படிங்கிறது வேணும்? பியூட்டி அப்படிங்கிறது பெண்களுக்கான மட்டும் கிடையாது. ஹேண்ட்ஸம்னு பெண்களை பியூட்டின்னு சொல்லுவாங்க, ஆண்களை ஹேண்ட்ஸம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆண்மைத்தன்மையோட ஒரு அழகா இருக்கிறதுக்கு ஒரு சுய நம்பிக்கை, நம்ம மேலேயே ஒரு நம்பிக்கை வரணும் அப்படின்னா, செல்ஃப் எஸ்டீம் வேணும் அப்படின்னா நம்ம நடை, உடை, பாவனை, தோற்றம் இதெல்லாம் நல்லா இருக்கணும். ஒரு இடத்துக்கு போகும்போது நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் அப்பதான் கொடுக்கும். அப்பதான் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை நாம உருவாக்கிக்க முடியும். வெல்பீயிங், தோல் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வராம பாதுகாத்துக்கிறதுக்கு சோசியல் கனெக்ஷன். இன்னைக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்க. சொரியாசிஸ் அப்படிங்கிற பிரச்சனை இருக்கிறவங்க ஒரு பொது வெளியில வரத்துக்கு தயங்குவாங்க. ஒரு ஃபங்க்ஷன்லாம் இருந்ததுன்னா வரமாட்டாங்க. சில பேருக்கு அந்த சீழ் அடியர் மாதிரி இருக்கும், சில பேட் ஸ்மெல் வரும், செதில் செதிலா உரியும். அந்த தோல்ல அந்த வித்தியாசம் இருக்கும்போது பப்ளிக்ல வரத்துக்கெல்லாம் தயங்குவாங்க. அப்ப இந்த சோசியல் கனெக்ஷன் அதுக்கும் இந்த அழகுங்கிறது முக்கியம். செலிப்ரேட்டிங் டைவர்சிட்டி. ஒவ்வொரு நம்ம நாடு முழுக்க பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஆடை, ஒவ்வொரு மாதிரி அலங்காரம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா எல்லாருமே பொதுவா பாத்தீங்கன்னா அந்த தோல் பராமரிப்பு. இப்ப கேரளாலாம் பாத்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஊர்லாம் முன்னாடி சேக்காய், எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, மஞ்சள் பூசி குளிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் உண்டு. இப்ப நம்முடைய பழைய அந்த ட்ரெடிஷனல் வழி எல்லாமே மாறி போச்சு. இப்ப மீண்டும் ட்ரெடிஷனல் வழியை நோக்கி தான் நாம போயிட்டு இருக்கோம். காரணம் என்ன அப்படின்னா, இது ஒரு சைக்கிள். மேல போகும், கீழே ஏறும். வண்டி ஒரு நாள் ஓடத்துல ஏறும், ஓடம் ஒரு நாள் வண்டியில ஏறும்னு சொல்லுவாங்க.
அதே மாதிரி இப்ப மேலை நாட்டு கலாச்சாரம் பக்கம் போயிட்டு நம்ம நிறைய பேர் திருப்பியும் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, ஏய் நீ உப்பை வச்சு தேய்க்கிறியா, கறியை வச்சு தேய்க்கிறியா அப்படின்னு கிண்டல் பண்ற மாதிரி முன்னாடி ஆட் வரும். கோல்கேட்டோட பழைய ஆடெல்லாம் பாருங்க, அதே மாதிரி இருக்கும். இப்ப உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா, உங்க டூத் பேஸ்ட்ல கறி இருக்கா அப்படின்னு அவங்க மாறிட்டாங்க. நாம இன்னும் மாறாம இருக்கும். அப்ப இயற்கையான பொருட்கள் மூலமா நாம அழகை மிகைப்படுத்திக்க முடியும். இன்னைக்கு பொல்யூஷன் அப்படிங்கிறது பெரிய பாதிப்பா இருக்கு. என்விரான்மெண்டல் நிறைய விஷயங்கள், சுற்றுப்புற சூழல், அது மாதிரி நாம சாப்பிட்ற உணவும் நம்ம தோற்றத்தை, அழகை பாதிக்குது. வெறும் ஃபேர்னஸ் கிரீம் மட்டும் இல்ல, ஆறே வாரங்களில் சிகப்பழகு அப்படின்னு சொல்லி வித்துட்டு இருக்காங்க. 6 நாள் இல்ல, 6 வாரம் இல்ல, 6 மாசம் இல்ல, 6 வருஷமா போட்டவங்க எல்லாமும் யாரும் அதுல வெள்ளையானதா சரித்திரமே கிடையாது. ஆனாலும் அவங்களும் சிகப்பழகு ரகசியம் அப்படின்ட்டு போட்டுதான் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப எங்க மிஸ்டேக் இருக்கு அப்படின்னா, நம்மளோட மைண்ட்ல தான் பாதி மிஸ்டேக். நம்முடைய இயற்கையான ஒரு மூலிகை பொருட்கள் மூலமா உள்ளே இருந்து நம்முடைய அழகை வெளிக்கொண்டு வரதுக்கான ஒரு வாய்ப்பை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அடுத்தது, இது ரெண்டுத்துக்கும் நிறைய காரணங்கள் இருந்தாலும் ஒரு முக்கியமான காரணியை மட்டும் இன்னைக்கு பார்க்க போறோம். ஏன்னா ஒவ்வொரு வாரமும் நம்ம ஒவ்வொரு விஷயத்த அலசி ஆராய்ஞ்சிட்டு இருக்கோம். ஒரு நாள் ஒரு முறை டயபெட்டிஸ், கடந்த முறையில வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற அழுத்தங்கள், இன்ஃபிளமேஷன்கள், வீக்கங்கள், இந்த ITIS அப்படிங்கிற முடியற ஒரே ஒரு விஷயத்துல 500க்கும் மேற்பட்ட வியாதிகள் எப்படி இருக்கு, பேரு மட்டும்தான் வேற வேற, ஆனா அதற்கான காரணம் ஒண்ணு, அதற்கான தீர்வுகளும் ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இன்னைக்கு முக்கியமா பார்க்க போறோம், நாம என்ன செஞ்சாலும் தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில மாட்டிக்கிட்டு இருக்கோம். சிறை கைதியா இருக்கும். சிறையில போட்டா மட்டும் கைதி கிடையாது, நாமளும் ஒரு கைதியா அகப்பட்டுட்டு இருக்கோம். நீங்க ஆரோக்கியமா இருக்கணும்னா ஒரு 4 விஷயம் கரெக்டா இருக்கணும். 1, சத்தான உணவு. 2, நல்ல தூக்கம், ரெஸ்ட். 3வது உடற்பயிற்சி. 4வது மனப்பாங்கு, ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட். பாசிட்டிவான மைண்ட் செட், கோபப்படக்கூடாது, கோபப்பட்டா உங்களுக்கு நீங்களே விஷம் வச்சுக்கிற மாதிரி அப்படின்னு சொல்றோம். அப்ப இன்னில இருந்து நான் கொஞ்சம் டிசைட் பண்ணிக்கிறேன், இனிமேல் கோபப்படுறது இல்லப்பா, அப்படியே கண்ட்ரோல்டா இருக்கேன், ஆலிஸ்வெல் ஆலிஸ்வெல் அப்படின்ட்டு நம்ம விஜய் தட்டிப்பார்ல, அதே மாதிரி தட்டிட்டு எது வந்தாலும் அப்படியே கொஞ்சம் தாங்கி இருக்கேன். அதே மாதிரி ஒரு காதலன் நினைக்கிறேன் ஒரு படத்துல SPB சொல்லுவார், உன்னோட கோபமும் சந்தோஷமா எதுவா இருந்தாலும் ஒரு 5 நிமிஷத்துக்கு வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எக்ஸ்பிரஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி எதுவா இருந்தாலும் கொஞ்சம் அப்படியே வச்சு யோசிச்சு செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம கோபத்தை வெளிக்காட்ட முடியும். இது முடியுமா முடியாதாங்கிறதுக்கு ஒரு கேள்வி. நீங்க போயிட்டு இருக்கீங்க, உங்க போனை ஒரு பையன் எடுத்து பாக்குறான், கீழே விழுந்துருது, உடஞ்சிருது, ஸ்கிரீன் உடஞ்சு போச்சு. ஸ்கிரீன் மாத்தணும்னா ஒரு 6000 7000 ஆகும். கையில காசு இல்ல, தேதி வேற 24 தேதி ஆயிடுச்சு, மாச கடைசி, கையில காசு இல்ல, செம்ம கோபம் வருது, உங்க ஒரே குட்டு உங்க பையனை வைக்கிறீங்க. இது நடக்குமா நடக்காதா? நடக்கும். இதே சிச்சுவேஷன் வேற, அதே மாதிரி பையன் தூக்கி பாக்குறான், கீழே விழுது, உடையுது. ஆனா அது யாருன்னா உங்க பாஸோட பையன், உங்க முதலாளி வேலை செய்யற இடத்துல முதலாளியோட பையன். இல்ல அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்திருக்காரு, ஒரு 5 லட்சத்துக்கு 10 லட்சத்துக்கு ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்திருக்காரு, அந்த வீட்டு ஓனரோட பையன், உடைச்சிட்டாங்க. நீங்க அப்ப அடிப்பீங்களா? கோபம் ஒண்ணுதானே, உடஞ்ச பொருள் ஒண்ணுதான். உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னியா அப்படின்னு உங்க பையன் இப்ப கேட்பான், கரெக்டுங்களா? அப்ப நாம அந்த சூழ்நிலையை எப்படி கையாளுறோம் அப்படிங்கிறத பொறுத்துதான் அந்த கோபமோ பதட்டமோ எதுவா இருந்தாலும். அப்ப டேக் இட் ஈஸி அப்படின்ட்டு இன்னில இருந்து நினைச்சா நம்ம உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியும். அடுத்தது தூக்கம். யோகி சார் வந்து 8:30 மணிக்கு ஆரம்பிக்கிறாரு, 9:30 மணி வரைக்கும் தான் டைம். சில சமயம் கண்டென்ட் நிறைய கொடுத்தா ஒரு 10 மணி வரைக்கும் போயிடும்பா. ஆனா இந்த 10 மணிக்குள்ள அப்படியே கேட்டுட்டு
கடகடன் லைட்டா மெதுவா ஒரு டிபனை பண்ணிடுவோம். 10 மணி ஆயிடுச்சுன்னா போய் சாப்பிட்டு தூங்கிடுவோம் அப்படின்னு போய் போன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு தூங்குறதுக்கு நீங்க இன்னைக்கு நினைச்சா அந்த டெசிஷன் எடுக்கணும். கரெக்டான நேரத்தில் தூங்கி கரெக்டான நேரத்தில் எழுந்துக்கிறதுக்கு நீங்க டிசைட் பண்ண முடியும். காலையில சீக்கிரமா எழுந்துடுறேன்ப்பா, சீக்கிரமா தூங்கிட்டு சீக்கிரமா எழுந்துக்கிறேன், காலையில் டெய்லி ஒரு 40 நிமிஷம் நான் கொஞ்சம் சீரியஸா வாக்கிங் பண்ண ஆரம்பிக்க போறேன் அப்படின்ட்டு நீங்க நினைச்சா உடற்பயிற்சி ஆரம்பிக்க முடியும். உணவு உங்க கையில இல்ல. அதே மாதிரி அதை கூட நீங்க ஆர்கானிக் ஃபுட்னு வாங்குறதுக்கெல்லாம் இப்ப சில ஆப்ஷன்ஸ் இருக்கு. இருக்கிற புள்ளையிலேயே நல்ல புள்ள, எந்த புள்ள கூரையில கொல்லி வைக்குது அந்த புள்ளதான் நல்ல புள்ள அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னைக்கு நாம இட்லி மாவு தான் வாங்கி சாப்பிட்றோம், அரைக்கிறது போச்சு, அதுல கெட்டு போகாம இருக்கிறதுக்கு வெள்ளையா இருக்கிறதுக்கெல்லாம் கெமிக்கல் போட்டு தான் வருது. அடுத்தது சாம்பார் பொடி, ரசப்பொடி, குழம்பு மசாலா, சிக்கன் மசாலா அப்படின்ட்டு எல்லாம் வாங்குறோம்ல, அதுவும் 6 மாசத்துக்கு மேல கெடாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அதுலயும் ஆடட் ஃபிளவர்ஸ், ஆர்டிஃபிஷியல் ஃபிளவர்ஸ், ப்ரிசர்வேட்டிவ் இதே மாதிரி போட்டு தான் கொடுக்குறாங்க. அப்போ ஓரளவு நான் வீட்லயே அரைச்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கூட ஓரளவு அதுல கண்ட்ரோல் கொண்டு வர முடியும். ஆனா என்ன செஞ்சாலும் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு இடம் எங்க இருக்கு அப்படின்னா மொபைல் ரேடியேஷன். இந்த ரேடியேஷன் அப்படிங்கிறது தான். தெருவுக்கு ஒரு டவர் இருக்கு, அந்த ஒரு டவர்ல 5 கம்பெனியோட ஆண்டனாஸ் ஃபிக்ஸ் பண்ணி இப்போ 4G இல்ல 5G, இப்போ 6G எல்லாமும் வரப்போகுதுங்கிறாங்க. இதுக்கே தாங்க முடியல. இதுக்கே இந்த சிட்டுக்குருவிகள்லாம் நம்ம ஊர்ல பார்க்க முடியல. முன்னாடி வீட்டு வாசல்ல வந்து சின்ன சின்ன குட்டி குட்டியா அழகா அந்த குருவிகள் கிராமத்துல மட்டும் இல்ல நகரத்திலயும் நிறைய பார்த்தோம். இன்னைக்கு அதே மாதிரி ஒரு விஷயத்த நம்மளால பார்க்கவே முடியல. அந்த குருவி அப்படிங்கிறதையே பார்க்க முடியல. நகரத்துல மட்டும் இல்ல கிராமத்திலையும் பார்க்க முடியறது இல்ல. காரணம் இந்த ரேடியேஷன்ல அதால வாழ முடியலை. இந்த ரேடியேஷனோட தன்மையை அதால தாங்க முடியல. அதெல்லாம் ரொம்ப டெலிகேட்டான ஆர்கன்ஸோட இருக்கிற விஷயம். அப்ப நிறைய விஷயங்கள் ஆராய்ச்சி பண்றதுக்கு இந்த எலிகளையும் முயல்களையும் வச்சு பண்ணுவாங்க. நம்ம உடம்புல இருக்கிற ஆர்கன்ஸ் மாதிரி தான் அதுலயும் இருக்கும், நம்ம உடம்புல இருக்கிற செல்கள் மாதிரி தான் அதுல இருக்கும். அதுல ஏதாவது பாதிப்பு வரும்னா நமக்கும் வரும் அப்படிம்பாங்க. நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் குரங்களுக்கு முயல்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் கொடுத்து டெஸ்ட் பண்றதெல்லாம் உண்டு. அப்ப அதுகளுக்கு பிரச்சனை வாழ முடியாத ஒரு உலகம் இது அப்படின்னா ஒரு காலம் நமக்கும் வரும். அதுக்கு வந்து குறைந்த காலத்திலேயே அது வாழ முடியாம எராடிகேட் ஆயிடுச்சு. அந்த டைனோசர்லாம் காணாம போன மாதிரி இந்த சிட்டுக்குருவிகள்லாம் காணாம போகுது, அழிந்து வரும் இனமாயிடுச்சு. இப்ப நாமளும் அதே காலகட்டத்துலதான் இருக்கோம். இத கண்டிப்பா நம்புங்க நண்பர்களே. இப்ப இந்த ரேடியேஷனால என்னெல்லாம் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? இதுல நான் அயனைசிங் ரேடியேஷன், அயனைசிங் ரேடியேஷன் இருக்கு. இந்த நான் அயனைசிங் ரேடியேஷன்ங்கிறது அவ்வளவு பாதிப்பு இருக்காது, ஓரளவு பாதிப்பு இருக்கும். என்ன அப்படின்னா செல் வரைக்கும் தான் டேமேஜ் ஆகும். செல் டேமேஜ் ஆச்சுன்னா ஆர்கன் டேமேஜ் ஆகும், டிஷ்யூஸ் டேமேஜ் ஆகும், டிஷ்யூஸ் டேமேஜ் ஆச்சுன்னா ஆர்கன் டேமேஜ் ஆகும், ஆர்கன் டேமேஜ் ஆச்சுன்னா சிஸ்டம் டேமேஜ் ஆகும், சிஸ்டம் டேமேஜ் ஆச்சுன்னா ஏதாவது பிரச்சனை வரும். ஆனா இந்த அயனைசிங் ரேடியேஷன் அப்படிங்கிறது உங்களோட டிஎன்ஏ லெவல்லையே பாதிக்கும். இதுதான் இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். இப்ப இதுக்கெல்லாம் எதெல்லாம் உங்களுக்கு காரண காரியமா இருக்கு? இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் சோர்ஸ் ஆஃப் ரேடியேஷன் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா பர்சனல் டிவைசஸ்னு நம்ம சொல்லக்கூடிய, இப்ப அது இல்லாம ஒருத்தராலையும் இருக்கவே முடியாது. ஒரு பாட்டுல வரும், 6ஆம் விரலாய் பேனா கேட்டேன் அப்படின்ட்டு அமர்கலம் படத்துல அஜித் பாடுவார். இன்னைக்கு 6ஆம் விரலாய் ஒரு போன் வேணும், இந்த கைக்கும் ஒரு 6 விரல் வேணும், இந்த கைக்கும் ஒரு போன், இந்த கைக்கு ஒரு ஆண்ட்ராய்டு வேணும், இந்த பக்கம் ஒரு ஆப்பிள் போன் வேணும் அப்படின்னு எல்லாரும் 2 போனோட தான் சுத்திட்டு இருக்கோம். இந்த போன் மட்டும் இல்ல, அடுத்தது ஒரு பேடு, ஐபேடோ ஒரு ஆண்ட்ராய்டு பேடோ ஒண்ணு, அது மட்டும் இல்ல ஒரு லேப்டாப். இன்னைக்கு நிறைய ஆண்மை குறைவுக்கும் ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மி ஆகிறதுக்கெல்லாம் காரணம் லேப்டாப் யூஸ் பண்றது. நம்ம வீட்டுக்கு மொட்டை மாடியிலயோ நம்ம சரௌண்டிங்ல ஏதோ மொட்டை மாடியில அந்த டவர் வச்சிருக்கிறது, இதெல்லாம் தான் காரணம். கேட்டா இது சயின்டிபிக்கா ப்ரூவ் ஆகல அப்படிம்பாங்க. ஆனா அவங்க சொல்றதெல்லாம் அவங்களுக்கு சாதகமா என்ன இருக்கோ அதுக்கு மட்டும்தான் ப்ரூவ்பாங்க. மக்களை பத்தி யாருக்கும் கவலை கிடையாது. அப்ப அதே மாதிரி ஹவுஸ் ஹோல்டு நெட்வொர்க்கிங் எக்யூப்மெண்ட்ஸ், வைஃபை, நீங்க வைஃபை வீட்டுல இருந்ததுன்னா உங்களோட தூக்கம் பாதிக்கும் அப்படின்ட்டு சர்வே சொல்லுது.
அது தவிர மைக்ரோவேவ் ஓவன்ஸ் மாதிரி ஸ்மார்ட் மீட்டர்ஸ் இப்ப நிறைய வைஃபைல கனெக்ட் ஆகுற மாதிரி தான். நான் இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டர் ரீசார்ஜ் வாட்டர் பியூரிஃபையர் ஒன்று வச்சிருந்தேன். அது எப்படின்னா வைஃபையோட கனெக்ட் ஆயிருக்கும், மாசம் மாசம் அது ரீசார்ஜ் பண்ற மாதிரி இருக்கும். அதுல அவங்களே ஃபுல்லா சர்வீஸ் பார்த்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. அது தூக்கி போட்ட வைஃபை அதுக்கும் யூஸ் ஆகுது அப்படிங்கிறதுனால. அப்ப இதே மாதிரி நம்ம யூஸ் பண்ற கேட்ஜெட்ஸ் எல்லாமே நமக்கு எதிரிகள் தான். ஒரு காலத்துல பசங்களை வந்து போனே எடுக்கக்கூடாது அப்படின்னும், இந்த கோவிடுக்கு அப்புறம் இந்த கிமு கிபி அப்படிங்கிற மாதிரி கொரோனாவுக்கு முன் கொரோனாவுக்கு பின்னு நம்ம வாழ்க்கை முழுக்க மொத்தமாவே மாறி போச்சு. கொரோனாவுக்கு முன் எல்லாரும் புத்தகத்தை எடுத்து போய் படிச்சுட்டு இருப்பாங்க. கொரோனாவுக்கு பின் எல்லாம் மொபைல், லேப்டாப்பு, பிசி இதுல தான் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. அப்ப எல்லாரும் இந்த ரேடியேஷன் எக்ஸ்போஷருக்கு வலுக்கட்டாயமா மாட்டிட்டு இருக்காங்க. இன்னைக்கு குறைந்தபட்சம் ஒருத்தரோட சராசரி 5 மணி நேரத்துக்கு மேல இந்த எக்ஸ்போஷர்ல இருக்காங்க. வீட்டுல வைஃபை இருந்ததுன்னா 24 மணி நேரமும் இந்த எக்ஸ்போஷர்ல அவங்க இருக்காங்க. சில்ட்ரனுக்கு 2 மடங்கு பாதிப்பு வரத நம்ம பாக்குறோம். நிறைய பேருக்கு வந்து நிறைய இப்ப தெரியாது, அடுத்த ஜெனரேஷன்ல நிறைய பாதிப்புகள் உருவாகி வளர்றத பாக்குறோம். இத அனிமல் ஸ்டடிஸ் எல்லாம் பண்ணிட்டு ஆமா ஆமா இதுல பாதிப்பு இருக்கு அப்படிங்கிறத விஞ்ஞானிகள் ஒத்துட்டு இருக்காங்க. ஹியூமன் எவிடன்ஸ்லயும் இதே மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு இந்த மொபைல் மூலமா அது ஒரு ஸ்கேனிங் ஒரு மெத்தட் இருக்கு. அது ஒரு வீடியோ பார்த்தா, அது தேடி பார்த்தா கிடைக்கல. ஒரு ஸ்கேனிங் இருக்கு. அந்த மொபைல் எடுத்து பேசும்போது அந்த மூளையோட செல்கள் எவ்வளவு பாதிக்குது அப்படிங்கிறதுக்கு நான் வேற ஒரு வீடியோ காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து கையில வச்சிருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ரேடியேஷனை அளக்கக்கூடிய கருவி. அதை வச்சுட்டு ரேடியேஷன் is the radiation coming from my phone? Well, let's check it out and test it. Okay, now let's try calling my wife. Hello? Let's see, we're getting up to 8.3 milliwatts per centimeter squared. Look at that. Hi, Joanna. I'm just measuring how much radiation you're giving me through a phone call. ஆக்சுவலா அங்கீகரிக்கப்பட்ட அளவுங்கிறது கிட்டத்தட்ட 1.6 மெகாவாட், 8.7 மெகாவாட் இருக்கிறதா சொல்றாங்க. உங்க போன்ல *#07# அப்படின்னு போட்டீங்கன்னா அதுல வந்து இதுல எவ்வளவு ரேடியேஷன் இருக்கு அப்படின்னு காமிக்கும். அவங்க காமிக்கிறது வந்து குறிப்பிட்ட அளவு காமிப்பாங்க. ஆக்சுவல் அளவோட கம்மியா தான் அந்த எஸ்ஏஆர் அப்படிங்கிற ரேஷியோ ஒன்று காமிப்பாங்க. 1.6 கீழே தான் இருக்கும். ஆனா நம்ம யூஸ் பண்ண அது புதுசா அவங்க மேனுஃபேக்சரிங் கண்டிஷன்ல இருக்கும். நம்ம நிறைய வண்டி வாங்கும்போது சொல்லுவாங்கல்ல, சார் லிட்டருக்கு 70 கிலோமீட்டர் போகும் அப்படின்னு கீழே பிராக்கெட்ல போட்டிருப்பாங்க. ஆன் ஸ்பெசிபிக் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. அதே மாதிரி அந்த ஸ்பெசிபிக் கண்டிஷன்ஸ்ல அவங்க தயாரிக்கும் போது எஸ்ஆர் வேல்யூ 1.6 இருக்கிறதா போட்டிருப்பாங்க. ஆனா ஜென்ரலா யூஸ் பண்ணும்போது 70 கிலோமீட்டர் ஒரு லிட்டருக்கு கொடுக்கணுது எப்படி 35-40 கிலோமீட்டர் கொடுக்குமோ அதே மாதிரி இந்த மொபைலோட ரேடியேஷன் அளவும் அதிகமாக தான் இருக்கு. அதே மாதிரி இவர் செக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா 8.7 வந்திருக்கு. அடுத்தது இன்னொரு டெஸ்ட் பாப்போம். Radiation or just noise of the detector. இன்னைக்கு நிறைய பேர் வீட்ல அந்த மைக்ரோவேவ்ங்கிறது இல்ல. Close to my microwave. Okay, so let's start my microwave and see what the leak detector says. Let me put it on max, so this will give me the max reading. 1.36 now, move a little bit closer. 3.94. So right next to the door now, we're getting 6 milliwatts per centimeter squared. And if I go up near the cracks, we can check for any leaks here. So around this area, now we're overloaded, which means it's... இது ஏதோ நம்பரா சொல்றாங்கப்பா, எனக்கு புரியல அப்படிங்கிறவங்களுக்கு மனசெல்லாம் கொஞ்சம் திடப்படுத்திக்கங்க. நான் இன்னொரு வீடியோ காமிக்கிறேன்.
காது அதுல 000 அப்படிங்கிற கிரேடோட இருக்க ரொம்ப நுண்ணிய இதை வச்சு வைக்கணும். இத வச்சு கால் பண்ணும்போது அதுல இருக்கிற அந்த கதிர்வீச்சு ரேடியேஷன்னால பக்கத்துல இருக்கிற இதுக்கு எவ்வளவு பிரச்சனையா இருக்கு பாருங்க. இத நாம என்ன செய்யறோம், காதுக்கு பக்கத்துல வச்சுட்டு பேசிட்டு இருக்கோம். இவ்வளவு ரேடியேஷன் நம்ம மூளைய பாதிச்சிட்டு இருக்கு. நம்ம கோடிக்கணக்கான செல்கள் நாம ஒவ்வொரு ட்ரிப்பு போன் பேசும்போதும் நாம அழிச்சிட்டு இருக்கோம். அந்த அளவு பிரச்சனைகளுக்குள்ளதான் இருக்கும். இதனால என்ன ஆகுன்னா நிறைய தூக்கம் பாதிக்குது, குழந்தைங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது, நிறைய அப்நார்மல் சிம்டம். நம்ம பாடிக்கு வந்து சர்க்காடியன் ரிதம்னு சொல்லுவாங்க, ஒரு பயோ கிளாக் இருக்கும், அந்த பயோ கிளாக் மாறியே போயிடுது. ஓகே, இப்போ நாம எதுக்காக வந்திருக்கோம், இந்த பாதிப்புலேருந்து எப்படி நம்மளை மீட்டெடுப்பது அப்படிங்கிறத பார்க்க போறோம். என்னுடைய பேர் முனைவர் யோகநாதன். ஒரு 100 கோடி பேருக்கு ஆரோக்கியத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட பயணம் செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கு வாய்ப்பா கிடைத்த ப்ராடக்ட் தான் இந்த எலிக்சர் மிக்ஸ். இந்த நேரத்துல எலிக்சர் மிக்ஸ்க்கும் நம்ம என்எஸ்பி சாருக்கும் ஒரு நன்றியை தெரிவிச்சுப்போம், இந்த வாய்ப்பை நமக்காக உருவாக்கி கொடுத்ததுக்கு. ஐம் சர்டிஃபைடு நியூட்ரிஷன் அட்வைசர், ப்ரானிக் ஹீலர், ரெய்கி ஹீலர், சக்ரா ஹீலர், ஹிப்னோதெரபிஸ்ட் அண்ட் லா ஆஃப் அட்ராக்ஷன் ட்ரெய்னர் அண்ட் பிசினஸ் கோச். கிட்டத்தட்ட ஒரு 18 வருடங்களுக்கு மேல ஆரோக்கியம் சார்ந்த துறையில பயணம் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலி என்னோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா மருத்துவர் குடும்பம் தான். திருப்பம் மீண்டும் எங்க அப்பாவோட தொழிலே கையில எடுத்துட்டு இருக்கேன். நேச்சுரோபதியில இயற்கையான முறையில மக்களை குணப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு வழியை தேர்ந்தெடுத்து போயிட்டு இருக்கேன். என்னோட பயணம் செய்ய உங்களையும் அன்போடு அழைக்கிறேன். இப்ப இந்த பிரசன்டேஷன் பொறுத்த வரைக்கும் எலிக்சர் மிக்ஸ் ஹெர்பல் சப்ளிமெண்ட் அப்படிங்கிற ஒண்ணு. இது வந்து மெடிசின் கிடையாது. இத ஒரு கிரானிக் டிசீஸை கியூர் பண்றதுக்கான மருத்துவமா நம்ம இதை சொல்லல. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் அப்படிம்பாங்க. நம்ம வருமுன் காத்துக்கிறதுக்கான ஒரு விஷயமா இதை பார்த்துக்கணும். இது வந்து FSSAI சர்டிஃபைடு ஃபுட் சப்ளிமெண்ட். ஓகேங்களா? ஓகே, இந்த எலிக்சர் மிக்ஸ் அப்படிங்கிறது நம்ம புராண காலத்தில் கேள்விப்பட்டிருப்போம். அமிர்தம், சாகா வரம் கொடுக்கக்கூடிய அமிர்தம்னு கேள்விப்பட்டிருப்போம். பார்க்கடலை அசுரர்களும் தேவர்களும் கடைந்து எடுத்து அமிர்தத்தை எடுத்தாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி எலிக்சர் அப்படின்னா அமிர்தம்னு அர்த்தம். கிட்டத்தட்ட பல வருட ஆராய்ச்சிகளுக்கு பிறகு நம்முடைய பெருமை மிகு பழமையான தொன்மையான மூலிகைகளையும் இப்ப லேட்டஸ்ட் டெக்னாலஜி அதையும் கலந்து உருவாக்கின ஒரு பொருள் தான் இந்த எலிக்சர் மிக்ஸ். இதுல ஒரு 12 விதமான தாவரம்னா என்னங்க, செடிகள், கொடிகள், காய்கனிகள், இதே மாதிரி தானேங்க. அப்ப கெமிக்கல் அப்படிங்கிறது கிடையாது, சிந்தட்டிக் கிடையாது, இதுல ஆர்டிபிஷியல் ஃபிளேவர் கிடையாது, இதுல ப்ரிசர்வேட்டிவ் அப்படிங்கிறது கிடையாது, கலரா இருக்கணும் உங்களுக்கு பாக்குறது அப்படியே பளபளன்னு இருக்கணும், கலர்லாம் எதுவும் கிடையாது. இயற்கையா இந்த 12 தாவரங்களை அதோட பொட்டன்சியான நியூட்ரியன்ட்டை மட்டும் எடுத்து நமக்கு ஒரு நானோ டெக்னாலஜி அப்படிங்கிற முறையில கொடுத்துருக்காங்க. அது என்னங்க, மூலக்கூறுகளை மட்டும் எப்படி பிரித்து எடுக்கிறது அப்படின்னு பார்த்தா, நமக்கு இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், இப்ப நிறைய நெட்ல எல்லாம் படிக்கிறோம். மஞ்சள் நம்ம ஊர் பொருள், காலங்காலமா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பொருள். அத அமெரிக்காரன் அவங்களுக்குன்னு சொந்தம் கொண்டாடிட்டான். எப்படி அப்படின்னா, இந்த மஞ்சள்ல எந்த தன்மை இவ்வளவு மருத்துவத்தோட இருக்கு அப்படின்னு அவன் ஆராய்ந்து அந்த மூலக்கூறுகளை மட்டும் பிரித்து எடுக்கிறாங்க. குர்குமின் அப்படிங்கிற ஒரு வேதிப் பொருள், அதுல இருக்கிற ஒரு நியூட்ரியன்ட் மூலக்கூறு, இதுதான் அவ்வளவு மருத்துவ குணம் வாய்ந்தது அப்படின்னு கண்டுபிடிச்சு அதை பேட்டன் வாங்கிட்டாங்க. அதே மாதிரி இத்தனை தாவரங்கள்லயும் ஒரு மூலக்கூறு இருக்குல்ல, இது பெஸ்டா ஒரு விஷயத்த கொடுக்கணும். அதே மாதிரி மூலக்கூறுகளை மட்டும் பிரித்து, அதாவது அதுல இருக்கிற நீர்ச்சத்து, நார்ச்சத்து, ஃபில்லர் மெட்டீரியல் எல்லாத்தையும் பிரிச்சுட்டு அதுல இருக்கிற அந்த காம்பவுண்டை மட்டும் எடுத்து நமக்காக ஒரு நானோ டெக்னாலஜின்னு என்னங்க,
மில்லிமீட்டர் தெரியும், சென்டிமீட்டர் தெரியும், மீட்டர் தெரியும், கிலோமீட்டர்லாம் தெரியும். அதுக்குள்ள வாங்க. சென்டிமீட்டருக்குள்ள, மில்லிமீட்டருக்குள்ளலாம் வாங்க. மைக்ரோ, ரொம்ப மைக்ரோவா, 100ல ஒரு பங்கு, 1000ல ஒரு பங்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி நானோ மீட்டர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நானோ அளவுல பிரித்து எடுக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜியில இதை எடுத்து தராங்க. இதுல இருக்கிற நவீன தொழில்நுட்பத்துல நிறைய ஆராய்ச்சிக்கு அப்புறம் எடுத்து கொடுத்துருக்காங்க. இதுல 12 மூலிகைகள், 12 தாவரங்கள், 12 ஹெர்ப்ஸ் இருக்கு. அதுல சிலது வந்து ஸ்டெம் செல்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மூலக்கூறை பிரிக்கும் போது அது என்னன்னு பார்ப்போம். முதல் விஷயம், ஒரு பானை சொட்டுக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி இந்த டிச்சிலா காட்டிகுவா மட்டுமே நான் இன்னைக்கு சொன்னாலே இந்த செஷன் நிறைவடைந்துடும். அந்த அளவுக்கு முக்கியமான பொருள் இது. டிச்சிலா காட்டிகுவா அப்படிங்கிறது பிரேசில் பக்கத்துல நிறைய காடுகள் இருக்கு. முக்கியமா அமேசான் காடுகள், உலகத்துக்கே ஆக்சிஜன் கொடுக்கக்கூடிய ஒரு காடுன்னா அதுதான். இந்த அமேசான் பக்கத்துல ஒரு காட்டு பகுதியில விளையக்கூடிய ஒரு மரம் வகையான தாவரம். அங்க ஆராய்ச்சியாளர்கள்லாம் போகும்போது ஒரு குறிப்பிட்ட பழங்குடியினர் மட்டும் பார்க்கறதுக்கு அப்படியே நல்ல பளபளன்னு ஆஜானுபாவமா, நல்ல சுறுசுறுப்பா, பார்க்கறதுக்கு அழகா, வேகமாவும் விவேகமும், அதாவது அறிவோடையும் இருக்காங்க, ஆரோக்கியமாவும் இருக்காங்க, அழகாவும் இருக்காங்க. இது எப்படின்னு அவங்களோட உணவு பழக்கம் என்ன அப்படின்னு ஆராய்ந்து பார்க்கறாங்க. அதுல அவங்க முக்கியமா யூஸ் பண்ற தாவரம் இந்த டிச்சிலா காட்டிகுவா அப்படிங்கிற தாவரம். அது எப்படியெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னா, ஒரு வேட்டைக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம டீ போட்டு சாப்பிடுவோம்ல, பால் இல்லாம அஹ், கட்டாஞ்சாயா அப்படிங்கிற மாதிரி, கருப்பு காப்பி, கருப்பு டீ அப்படின்னு போட்டு சாப்பிடுவோம்ல, அதே மாதிரி இந்த மரத்தோட பட்டைகள்லாம் எடுத்து ஒரு விதமா அவங்க ஒரு உற்சாக பானம் தயாரிச்சு அதை குடிச்சிட்டு போறாங்க. உற்சாக பானம்னா நீங்க வேற எதுவும் போயிடாதீங்க. அதே மாதிரி ஒரு தேநீர் மாதிரி தயாரிச்சு சாப்பிட்றாங்க. காலையில இருந்து நைட் வரைக்கும் அவங்க மிருகங்களை துரத்தினாலும், மிருகங்கள் அவங்கள துரத்தினாலும் அந்த முழு ஸ்டெமினாவோட அவங்க வேட்டையாடுறதுக்கெல்லாம் இது ரொம்ப உதவியா இருக்கு. அது மட்டும் இல்ல, புதுமண தம்பதிகளுக்கும் இதுல இந்த பானத்தை அவங்க கொடுக்குறாங்க. இதுல கட்டுபா அப்படிங்கிற ஒரு முக்கியமான வேதிப்பொருள் ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்ததா இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க. அவங்க இத மாடர்ன் ஹெர்ப் மாதிரியே அவங்க உள்ளுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த மருந்தை தான் எடுத்து சாப்பிட்டுக்கிறாங்க. எதுவா இருந்தாலும், என்ன பிரச்சனையா இருந்தாலும் இந்த மருந்தை தான் எடுத்து, இதைத்தான் மருந்தா உபயோகிக்கிறாங்க. இவங்க ஆராய்ச்சியாளர்கள்லாம் பார்க்கும்போது அவங்களோட ஆண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா யானை உறுப்பு கொண்ட மனிதர்கள்னு தான் சொல்றாங்க. மூங்கில் குருத்து எடுத்து அவங்களோட ஆண் உறுப்பை பாதுகாப்பா கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க வேட்டையாடுறதுக்கு போறாங்க. ஏன்னா அவ்வளவு பெருசா இருக்கு அவங்களோட ஜெனட்டிக்கல் ஆர்கன். அந்த அளவுக்கு ஒரு ஆண்மை தன்மையை அவங்களுக்கு கொடுக்குது, நரம்பு சம்பந்தமான பலத்தை அவங்களுக்கு கொடுக்குது. இதுல நிறைய அந்த மூலக்கூறுகள், மருத்துவ குணம் வாய்ந்த மூலக்கூறுகள் இருக்கு. இது செக்ஷுவல் ஃபங்க்ஷனை, லிபிடோவை இன்க்ரீஸ் பண்றதுக்கான அப்ரோடிசியாக் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கு. ஸ்டிமுலண்ட், உடனடியா ஊக்குவிக்கிறதுக்கு, ஒரு சோம்பேறித்தனமா இருக்கு, டயர்டா இருக்கு, உடனே ஒரு உற்சாகத்தை கொடுக்குற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு. நம்முடைய ஜீரண மண்டலம் அதெல்லாம் சரி பண்றதுக்கும், மூளை சார்ந்த, அதாவது நரம்பு மண்டலம்னு சொல்லுவோம். நரம்பு மண்டலத்துல சிக்னல் பாஸ் ஆகுறது எப்படின்னா அது தொட்டுட்டே இருக்காது, ஒண்ணு விட்டு ஒண்ணு கேப் இருக்கும். அப்படி ஜம்ப் ஆகி போற மாதிரி தான் சிக்னல்ஸ் போகும். எப்படி போகும்போது தண்ணி ஏதாவது ஓட இருந்ததுன்னா நம்ம ஜம்ப் பண்ணி போவோமோ, அதே மாதிரி சினாப்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அறிவியல் பூர்வமா. ஒன்னோட ஒண்ணு தொட்டுக்காம ஒரு கெமிக்கல் ப்ராசஸிங் மூலமா இங்கிருந்து அங்க தாவி போகும் அந்த சிக்னல்ஸ் எல்லாம். அதுக்கும் இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகள் வராம இது பாதுகாக்குது அப்படிங்கிறாங்க. இதுல இருக்கிற பிளேவனாய்ட்ஸ், அல்கலைட்ஸ், டெர்பனாய்ட்ஸ், செப்போனின்ஸ் இதெல்லாம் வந்து எல்லா விதமான மருத்துவ குணங்களோட இருக்கு அப்படிங்கிறாங்க. இது ஆன்டி ஆக்சிடென்டாவும் ஆன்டி இன்ஃபிளமேட்டரி, ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படிங்கிறதையும் இன்ஃபிளமேட்டரி ஏற்கனவே பார்த்திருக்கோம். உள்ளுக்குள்ள இருக்கிற அழற்சிகள், வீக்கங்கள் ஆன்டி இன்ஃபிளமேட்டரி. ஆன்டி ஆக்சிடென்ட்ங்கிறது உள்ளுக்குள்ள ஆக்சிஜன் நம்ம எரிக்கும் போது எப்படி அதுக்கு ஒரு சைடு எஃபெக்ட், நம்ம உடம்புல சாம்பல் வருது, அதனால சில செல்கள் டேமேஜ் ஆகுது, அந்த செல்லை வந்து சரி பண்றதுதான் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட். இதே மாதிரி விஷயங்கள்லாம் இதுல இருக்கு. நியூரோ ப்ரொடக்டிவ், நரம்புகளை பாதுகாக்கக்கூடிய விஷயங்கள் இதுல இருக்கு. ஞாபக சக்தியை அதிகரிக்கக்கூடிய விஷயம் இருக்கு. ஆன்டி டிப்ரெஷன்னா மன அழுத்தத்தை தவிர்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் இதுல இருக்கு. பிரெயின் நல்லா இருக்கும்.
ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாம உங்களை வச்சுக்கும். இதை தவிர ஆன்டி வைரல் ஆக்டிவிட்டி, சில பாக்டீரியா நுண்கிருமிகள்னால வரக்கூடிய பிரச்சனைகளை இது சரி பண்ணுது. வயத்துக்குள்ள இன்ஃப்ளமேட்டரி போல் டிசீஸ்னு சொல்லுவாங்க, அதாவது குடலுக்குள்ள இருக்கிற சில பிரச்சனைகள் அதெல்லாம் செய்யும். ஆன்டி ஆக்சிடென்ட் முன்னாடியே சொன்னது. நியூரோ ப்ரொடக்ஷன், நரம்புகளை பாதுகாக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட் இதெல்லாம் விட ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ல இருந்து பாதுகாக்கும், சோர்வுல இருந்து ஸ்ட்ரெஸ்ல இருந்து இது பாதுகாக்கும். இதய ஆரோக்கியத்துக்கு நல்லது, விரைப்புத்தன்மை குறைபாடுக்கு இது நல்லது. இன்னைக்கு கோவிட் இன்ஜெக்ஷன் போட்டதுக்கு அப்புறம் 2வது டோஸ் எடுத்த 40 வயதுக்கு மேற்பட்ட ஆண்களில் 90% பேருக்கு இன்னைக்கு விரைப்புத்தன்மை குறைபாடு இருக்கிறதா ஒரு சர்வே சொல்லுது. நாம இது கவுன்சிலிங் போகும்போது நிறைய பேஷண்ட்ஸும் இதை சொல்றதை நாம பாக்குறோம். அப்ப இது கொடுக்கும்போது உடனடியா அவங்களுக்கு ரிசல்ட் வருது. இது டிச்சிலா காட்டிக்கோட ஒரு ஸ்பெஷலான எஃபெக்ட். இதுல கட்டுபா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு, அது இந்த அளவு சப்போர்ட் பண்ணுது. இதற்கு பிரேசில்ல பிரேசிலியன் ஜேர்னல் ஆஃப் பார்மகாலஜிலையும் வந்த கட்டுரைகள்ல இது ஒண்ணு மட்டும் இல்ல, ஃபெட்டிக, ஸ்ட்ரெஸ், இம்பார்ட்டன்ஸ், ஆண்மை குறைவு, மெமரி டெபிசிட், அதாவது ஞாபக சக்தி குறைபாடு, டைஜஸ்டிவ் டிசார்டர்ஸ், இதெல்லாம் ஆன்டி ஏஜிங், வயதாகும் தன்மையை குறைக்குது, செல்லுலார் லெவல்ல சரி பண்ணுது. இன்னைக்கு நிறைய டேமேஜ் இந்த நரம்பு மண்டலங்கள்லாம் இந்த ரேடியேஷன் மூலமா டேமேஜ் ஆகுது. அந்த நரம்புகள் மற்ற ஸ்கின் எல்லாம் கூட நீங்க ஓரளவு பாதுகாக்க முடியும். இப்ப வெயில்ல போகும்போது யூவி ரேஸ் தாக்காம இருக்கணும் அப்படின்னா நீங்க ஒரு SPF, சன் ப்ரொடக்ஷன் ஃபேக்டர் போட்டு நீங்க உங்களை ஓரளவு பாதுகாத்துக்க முடியும். ஆனா இந்த ரேடியேஷன்ல இருந்து பாதுகாத்துக்கணும் அப்படின்னா இந்த இதே மாதிரி சப்போர்ட் வேணும், இந்த கட்டுபா மாதிரி சப்போர்ட் உங்களுக்கு வேணும். அடுத்தது செரோனா ரெப்பன்ஸ் அப்படிங்கிற சா பால்மெட்டோ. இது ஒரு பனை மரம் சார்ந்த தாவரம். இது குறிப்பா ஆண்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. இதுல இருக்கிற இந்த கெமிக்கல்ஸ் தான் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, DHT ரெசெப்டர் பிளாக்கேட் இதே மாதிரி இந்த மூலக்கூறுகள் இந்த பாதுகாப்பை நமக்கு கொடுக்குது. மெடிசின்ல பாத்தீங்க அப்படின்னா BPHன்னு சொல்லுவாங்க, ப்ராஸ்டேட் ஹெல்த், அதுக்கு சப்போர்ட் பண்ணுது. முடி கொட்டுறத குறைச்சு முடி வளர்றத ஊக்குவிக்கிறது. BPH அப்படின்னா இந்த படத்துல பாக்குறது தான், சிறுநீர் வெளி வரும் இடத்துல ஒரு வால்நட் சைஸ்ல ஒரு உறுப்பு இருக்கும், அதுக்கு பேர் தான் ப்ராஸ்டேட் கிளாண்ட். ஒரு கிளாண்ட் அது செமன், அதாவது விந்தணு வெளியில வரும்போது அதுக்கு உயவு பொருளா துணை பொருளா ஒரு திரவத்தை சுரக்கும். அப்பதான் பீச் அடிச்சுட்டு அது உள்ள ஃபுல்லா டிராவல் பண்ணி கர்ப்பப்பை கடைசி வரைக்கும் போய் அது சினை முட்டையை அடையிற வரைக்கும் டிராவல் பண்றதுக்கு இதோட ஹெல்ப் இருந்ததுன்னா தான் நல்லா இருக்கும். வயதாக வயதாக என்ன ஆகும் அப்படின்னா இந்த தாம்பத்தியம் அப்படிங்கிறது குறையும். தாம்பத்தியம் குறையும் போது இதோட செயல் கம்மியாகும் போது வேலை இல்லாம சும்மா இருக்கேனே அப்படின்ட்டு நான் கொஞ்சம் வீங்கிக்கிறேன் அப்படின்னு வீங்க ஆரம்பிக்கும். வீங்கும் போது என்ன ஆகும்னா இந்த பிளாடர், யூரினல் பிளாடரை அழுத்தும் போது என்ன ஆகும்னா சிறுநீர் முழுசா வெளில போகாது, ஓரளவு அங்க ஓரத்திலேயே கீழே தங்கிட்டு இருக்கும். அது மாதிரி ஜென்ரலா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உட்காந்துட்டு தான் ஒன் பாத்ரூம் போகணும் அப்படிம்பாங்க. ஆண்களும் சரி பெண்களும் சரி உட்காந்துட்டு தான் போகணும் அப்படிம்பாங்க. இன்னைக்கு யூரினல் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே நின்றுட்டு போற மாதிரி தான் இருக்கு. ஏன் அப்படின்னா மேலை நாட்டு கலாச்சாரத்துல நம்முடைய உடைகளும் டைட்டா ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு தான் இருக்கு. ஜிப்பு வச்சு போகும்போது உட்காந்துட்டு போறதுக்கு முடியல. நான் ஸ்கூல்ல படிக்கிற காலத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பட்டன் வச்சு தொலைன்னு ஒரு ட்ராயர் இருக்கும், உட்காந்துட்டு தான் ஒண்ணுக்கு போற மாதிரி இருக்கும். எல்லாருமே உட்காந்துட்டு தான் ஒன் பாத்ரூம் போவாங்க. இப்ப இந்த இஸ்லாமிய கலாச்சாரத்துல பாத்தீங்கன்னா அவங்க இன்னும் தெளிவா சொல்லுவாங்க, உட்காந்துட்டு தான் ஒன் பாத்ரூம் போகணும் அப்படிங்கிறது. காரணம் என்ன அப்படின்னா இந்த இனப்பெருக்க மண்டலம் பலமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு. இது என்னதான் செஞ்சாலும் 40 வயதுக்கு மேல, முன்னாடி எல்லாம் ஒரு 60-70 வயதுக்கு மேலதான் அந்த வயதாகும் தன்மைன்னு வரும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த 40 வயதுக்கு மேலேயே இந்த BPH அப்படின்னு வந்தது. பின்னா அது பெனினா ஒரு ஆபத்து இல்லாத, இதனால ஆபத்துங்கிறது கிடையாது. ஆனா நைட் ஃப்ரீக்வென்ட் யூரினேஷன் இருக்கும். படுத்தா இப்பதான் அப்படியே கண்ணை சுக்கும், உடனே ஒரு ஒன் பாத்ரூம் வரும், போயிட்டு வரணும். போயிட்டு வந்தா ஒரு 15 நிமிஷத்துக்கு தூக்கம் போயிடும். இதே மாதிரி ஒரு 4 ட்ரிப் 5 ட்ரிப் போகக்கூடிய நபர்கள்லாம் இருக்காங்க. இதை எடுத்தா ஒரு சில நாட்களுக்குள்ளேயே அவங்களுக்கு இந்த பிரச்சனை தீருது. அதுக்கு இந்த சா பால்மெட்டோ அப்படிங்கிற விஷயம் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். இது அதுக்கு மட்டும் இல்ல, பிளாடர் ஃபங்க்ஷன், யூரினரி அப்செக்ஷன், ஏதாவது அதுல தடை இருந்ததுன்னா சரி பண்றதுக்கு, கிட்னியோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கு, இது எல்லாத்துக்கும் இல்லாம ஹார்மோனல் பேலன்ஸ்,
நம்ம உடம்புல நிறைய ஹார்மோன்கள் சுரக்குது, அதை சமநிலைப்படுத்துறதுக்கு இது சப்போர்ட் பண்ணும். உள்ளுக்குள்ள இன்ஃப்ளமேஷன் இருந்தா ஹேர் லாஸை சரி பண்றதுக்கு, நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்தை சரி பண்றதுக்கு இதுக்கு எல்லாமே இருக்கும். முக்கியமா செக்ஸுவல் ஹெல்த்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். எப்படி டிச்லா காட்டிக்குவா ஒரு லவ் டிசைர் கொடுக்குதோ அதே மாதிரி இதுவும் ஒரு செக்ஸுவல் ஹெல்த்துக்கு ஒரு லிபிடோ உருவாக்கி சப்போர்ட் பண்ணும். கார்டியோவாஸ்குலர் இதய சம்பந்தமான ஹெல்த்துக்கும் இது சப்போர்ட் பண்ணும். அடுத்தது ஒரு குரூக்குடு பம்கின் அப்படின்னு சொல்லக்கூடிய குக்குர்பிட்டா மொஸ்சாட்டோ. இது பஹாமா தீவுகள் பக்கத்துல அந்த பக்கம் விளையக்கூடிய ஒரு நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பரங்கி. இதுல இருக்கிற விதைகள்ல இருந்து அதுல இருக்கிற நுண்ணிய சத்துக்களை பிரிச்சு நமக்கு தராங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா புரோட்டீன், ஹெல்த்தி ஃபேட்ஸ், அந்த ஒமேகா 3 அதே மாதிரி ஃபேட்ஸ், எசென்ஷியல் மினரல்ஸ், விட்டமின் இசிஏ இதே மாதிரி விட்டமின்ஸ் எல்லாமே இதுல இருக்கு. ஃபைபர் ரிச்சா இருக்கு. இதுவும் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டியோட இருக்கு. இதுவும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, உள்ளுக்குள்ள இருக்கிற அழற்சிகளை சரி பண்றதுக்காக. இது என்ன செய்யணும்? செல்லுலார் ப்ரொடக்ஷன். இப்ப ரேடியேஷன் மூலமா என்ன பாதிப்பு வருதுங்க? செல் லெவல்ல பாதிப்பு வருது. இது இருக்கும்போது ஆன்டி ஆக்சிடென்டா இருக்கும்போது இந்த ரேடியேஷன் பாதிக்கும் போது என்ன ஆகும்னா, அணுக்கள் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் எல்லாம் படிச்சிருப்போம். ஒரு எலக்ட்ரான் டேமேஜ் ஆகும்போது என்ன செய்யணும்? அந்த செல்லு பக்கத்து செல்லேருந்து ஒன்று பிடிங்கிடும், திருடிடும். அப்ப என்ன ஆகும்? அந்த செல்லுல ஒன்று டேமேஜ் ஆகுமா, அது என்ன செய்யும்? பக்கத்துல யார் இருக்காங்கன்னு பார்க்கும். அது பக்கத்துல இன்னொருத்தன்ட்டு திருடிக்கும். இதே மாதிரி ஒரு ரெகுலர் ப்ராசஸா எல்லா செல்களும் டேமேஜ் ஆகும். இப்ப இந்த செல்லுலார் ப்ரொடக்ஷன் இது ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னா, நான் ஒரு 10 நியூட்ரான் வச்சிருக்கேன், இந்த நீ ஒன்று வச்சுக்கோ, நீ ஒன்று வச்சுக்கோ, நீ ஒன்று வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துரும். அதே மாதிரி இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி நிறைய இருக்கிற ப்ராடக்ட் எடுக்கும்போது இந்த ரேடியேஷன்லேருந்து வர பாதிப்புகள் கம்மியாகும். இது டயபிட்டிஸ் ப்ரிவென்ஷனுக்கும் கார்டியோவாஸ்குலர், அதாவது இதே சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் சப்போர்ட்டிவா இருக்கு. ப்ராஸ்டேட் ஹெல்த் இதே மாதிரி ஒரு ப்ராடக்ட்ல இவ்வளவு பெனிஃபிட் இருக்கு பாருங்க. ப்ராஸ்டேட் ஹெல்த், டயபிட்டிஸ், ப்ராஸ்டேட். இந்த குக்குர்பிட்டா விதைகள் இது வந்து இப்ப மாடர்ன் சப்ளிமெண்ட்ஸ்ல இதை நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா வெரி ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் விட்டமின்ஸ், மினரல்ஸ். அடுத்தது பங்க்சர் ஒயின், நம்ம ஊர்ல சொல்லக்கூடிய நெரிஞ்சில் முள். இது நாம கிட்னி ஃபங்க்ஷனுக்கெல்லாம் ஜென்ரலாவே நம்ம ஊர்லயும் சரி சைனீஸ்லயும் சரி கிட்னி சம்பந்தமான யூரின் பிளாடர் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு இதை யூஸ் பண்ணுவோம். இதை வந்து தமிழ்ல சித்தர்கள் சொல்லும்போது காம அரசி அப்படின்னு தான் சொல்றாங்க. இதுவும் செக்ஸுவல் டிசைரை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, வேலைக்கு போகணும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கட்டாயத்துல. அப்ப வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும் அப்படின்னா சரி, நிம்மதியா போனோம், நிம்மதியா வேலை செஞ்சோம், நிம்மதியா வந்தோம்ப்பா, ஜாலியா வேலை செஞ்சோம்னு இல்லை. எல்லாரும் இஷ்டப்பட்டு வேலை செய்யல, கஷ்டப்பட்டு தான் வேலை செய்யறாங்க. கஷ்டப்பட்டுட்டு வீட்டுக்கு வரும்போது என்ன இருக்கும்? அப்பாடா அப்படின்னு இருக்கும். வீட்டுல வந்தோடனே வீட்டுக்காரர் வருவாரு, ஒரு டீ போட்டு தரையாமா அப்படிம்பாங்க. நானே டயர்டா வந்திருக்கேங்க, நீங்களே போட்டுட்டு எனக்கும் ஒரு கப் எடுத்துட்டு வாங்க, இப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இல்லை அப்படின்னா ஸ்விக்கி ஜொமேட்டோல போடுங்க, ஆர்டர் போடுங்க, நைட்டு டிஃபனையும் ஆர்டர் போட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு சுச்சுவேஷன் இருக்கு. அப்படி இருக்கும்போது இல்லற வாழ்க்கையில நிறைய பேருக்கு நாட்டமே இருக்கிறது இல்லை. இந்த ப்ராடக்ட் என்ன செய்யணும்னா, இதுல இருக்கிற இன்னும் சில ப்ராடக்ட் எல்லாமும் சேர்ந்து அந்த டிசைரை உருவாக்கும், பாலுணர்வை தூண்டிவிடும். நமக்கு ஒரு இயற்கையான ஒரு தூண்டுகோலா இதெல்லாம் இருக்கும். இது செக்ஸுவல் ஹெல்த்துக்கு நல்லா இருக்கும், கிட்னி பிளாடர் சப்போர்ட்டுக்கு நல்லா இருக்கும், இது இதே சம்பந்தமான ஆரோக்கியத்துக்கும் சப்போர்ட்டிவா இருக்கும். இதுல இருக்கிற ஃபிளாவனாய்ட்ஸ், அமினோ ஆசிட்ஸ், அல்கலாய்ட்ஸ், ஸ்டெராய்டல் செப்போனின்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. ஸ்டெராய்டு அப்படின்னு ஒன்னே நீங்க வந்து செயற்கையான ஸ்டெராய்டு யோசிச்சுக்காதீங்க. இது செப்பானின்ஸ்ங்கிறது அதுக்கு ஈக்குவலண்டான இயற்கையான ஊக்கிகள். கிட்னி ஸ்டோன் டெல்யூஷனுக்கு, கிட்னி ஸ்டோன் இதை எடுத்துக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில நாட்கள்லயே கொஞ்சம் முதுகு வலிக்கிறதாவும் கிட்னி ஸ்டோன் வரதாவும் சொல்றது கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு 10-15 நாட்கள்லயே பெரிய அளவு கிட்னி ஸ்டோன் எல்லாம் வெளியில வந்ததெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அது மாதிரி டெஸ்டோஸ்டோன் ஆண் தன்மைக்கான ஹார்மோனை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த விரைப்புத்தன்மை குறைபாடையும், பிபிஹெச் அப்படிங்கிற அந்த ப்ராஸ்டேட் ஹெல்த்துக்கும் சப்போர்ட் பண்ணும். அடுத்ததா ஸ்டெம் செல் அப்படிங்கிற ப்ராடக்ட். ஸ்டெம் செல் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லைங்க, நாம சின்ன வயசுல உம்பிளிக்கல் கார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய தொப்புள் கொடி, குழந்தை பிறந்த உடனே தொப்புள் கொடியை கொஞ்சம் வெட்டி ஒரு வெள்ளி
காயத்துல அதை பக்குவப்படுத்தி அடைச்சி வச்சிருப்பாங்க. பிற்காலத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை, பெரிய பிரச்சனை ஏதாவது வந்ததுன்னா சரி பண்றதுக்கான ஒரு மருத்துவ முறையா தான் நம்ம முன்னோர்கள் செஞ்சுட்டு இருந்தது. இப்ப அதெல்லாம் பழக்கத்துல இல்லாமலே போயிடுச்சு. நீங்க கேட்டாலும் இன்னைக்கு இருக்கிற ஃபார்மா இண்டஸ்ட்ரி அதுக்கு அலோவ் பண்ணாது. அப்ப ஸ்டெம் செல் எதுக்காக அப்படின்னா, உங்க பிரச்சனை ஏதாவது வந்துடுச்சு அப்படின்னா சரி பண்றதுக்காக. என் உடம்புல அப்ப இல்லையா அப்படின்னா இருக்கும். ஓரளவுக்கு ஸ்டெம் செல் இருக்கும். வயதாக வயதாக அந்த ஸ்டெம் செல்லோட அளவு கம்மியாயிட்டே இருக்கும். அதோட கெப்பாசிட்டி, அதோட அஹ், இயல்பு, அதோட செயல்திறன் கம்மியாயிட்டே இருக்கும். அப்ப நம்ம வெளியில இருந்து இந்த ஸ்டெம் செல்ஸ் கொடுக்கும்போது நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஸ்டெம் செல்ஸை ஊக்குவிச்சு இது ரெண்டும் சேர்ந்து வேலை செய்யும். எப்படி அப்படின்னா, நீங்க சீட்டுக்கட்டு விளையாடுறீங்க, அதுல ஜோடி எல்லாம் சேர்ந்துருச்சு, ஒரு கார்டு மட்டும் இல்ல. அப்ப அந்த ஜோக்கர் உங்களுக்கு வருது. உடனே என்ன செய்றீங்க? ஏய் ரம்மி சேர்ந்துடுச்சுப்பா, 10, 8, 9, 10க்கு பதிலா 9க்கு பதிலா இந்த ஜோக்கர் வச்சு 8, 10 ஜோக்கர்னு வச்சு நீங்க முடிக்கிறீங்க பாருங்க. அதே மாதிரி எந்த இடத்துலயும் எதே மாதிரி டிஷ்யூ, இப்ப வந்து கண்ணு ஒரு மாதிரி டிஷ்யூவா இருக்கும், கிட்னி ஒரு மாதிரி டிஷ்யூவா இருக்கும், முடி ஒரு மாதிரி டிஷ்யூவா இருக்கும். பிறக்கும்போது ஒரு ஆணோட விந்தணுவும் ஒரு பெண்ணோட கருமுட்டையும் சேர்ந்து ஒரு ஸ்டெம் செல்லா மாறுது. அந்த ஸ்டெம் செல் தான் ஒரு 3 கிலோ அளவுள்ள குழந்தையா மாறுது. எப்படிங்க? கண்ணு, காது, மூக்கு, தோல் அப்படின்னு வேற வேற செல்களா மாறுது பாருங்க, இந்த 2 அணுவும் சேர்ந்த ஒரு செல்லு. அதே மாதிரி இந்த ஸ்டெம் செல் அப்படிங்கிறது உடம்புல இருக்கிற எந்த பாகமா வேணாலும் மாறக்கூடிய சக்தி வாய்ந்தது. அப்ப உங்க பாதிக்கப்பட்ட உறுப்புல, பாதிக்கப்பட்ட டிஷ்யூஸ்ல, பாதிக்கப்பட்ட செல்லாவே மாறுறதுக்கா இது இருக்க முடியும். இப்ப ரேடியேஷனால எங்கேயாவது ஒரு இடம் பிரச்சனையா இருக்கு அப்படின்னா, இந்த ஸ்டெம் செல்ஸ் போய் அந்த இடத்துல நீ தள்ளு தள்ளு, நீ வேலைக்கு ஆக மாட்ட, நீ வீணா போயிட்ட, நீ வயசாயிடுச்சு, உனக்கு டேமேஜ் ஆயிடுச்சு, உனக்கு பதிலா நான் வந்து இந்த வேலையை பார்க்கறேன் அப்படின்ட்டு உடனே இறங்கி வேலை செய்ய ஆரம்பிக்கும். இது சைனால கிடைக்கக்கூடிய ரெட் பீச் அப்படிங்கிற பழத்துல இருந்து எடுக்கக்கூடிய ஸ்டெம் செல்ஸ். இது செல்லுலார் ரீஜெனரேஷன், செல்லுலார் லெவல்ல இது சரி பண்ணக்கூடியது. ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு, காயங்கள் ஆறுவதற்கு, வயதாகும் தன்மையை குறைக்கிறதுக்கு, இம்யூன் சப்போர்ட்டுக்கு நல்லா இருக்கும். வயதாகும் தன்மைங்கிறது என்னங்க? தோல் சீக்கிரமா சுருங்கி போறது, அந்த எலாஸ்டிசிட்டி இல்லாம இருக்கிறது, இதெல்லாம் வயதாகும் தன்மையை குறைக்கும். இதெல்லாம் இந்த ஸ்கின் ஹெல்த்ல இந்த பழத்தோட ஸ்டெம் செல்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணும். காயங்கள்லாம் சீக்கிரமா இதுல ஆறும். அடுத்தது வந்து கிரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸ். இது ராஜாக்கள் மட்டுமே சாப்பிட்டு கொண்டிருந்த ஒரு அருமையான ஒரு பழம். இதுல இருக்கிற மூலக்கூறுகளை எடுத்து ஸ்டெம் செல்ஸ் உருவாக்கி நமக்கு கொடுக்குறாங்க. இதுவும் பாத்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ், வூண்ட் ஹீலிங், டிஷ்யூ ரிப்பேர். ஒவ்வொரு டிஷ்யூவும் அது ஏதாவது பிரச்சனையா இருந்ததுன்னா இது அங்கேயே போய் அந்த செல்லா மாதிரி ரிப்பேர் பண்ணி தரும். கொலாஜன், அதாவது அந்த சுருங்கும் தன்மை, ரப்பர் மாதிரி நம்ம ஸ்கின் இருக்கணும் அப்படின்னா கொலாஜன் அப்படிங்கிறது வேணும். அந்த கொலாஜன் இது உருவாக்கும். ஸ்கின்னுக்கு வந்து ஒரு ஈரப்பதத்தை கொடுத்து, ஒரு வழுவழுப்பை கொடுத்து, அதோட டோனையும் டெக்ஸ்சரையும் வச்சுக்கும். அதனால்தான் இப்ப சில காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ்க்கெல்லாம் கொடுத்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்கின் பிரச்சனைகளுக்காகவும் பைல்ஸ் பிரச்சனைக்காகவும் கொடுத்த இடத்துலலாம் பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப அழகாவும் வசீகரமாவும் மாறின டெஸ்டிமோனி எல்லாம் நமக்கு வந்திருக்கிறத நீங்க கேட்டிருப்பீங்க இல்லைங்களா? அதுக்கு காரணம் இந்த ஸ்டெம் செல்ஸ் ப்ராடக்ட் தான். சீக்கிரமா புண்கள்லாம் ஆறுதல் எல்லாமும் பார்ப்பீங்க, அதுவும் காரணம் தான். இதே மாதிரி ஸ்கின் பாத்தீங்கன்னா இங்க மேல ரப்சர் ஆயிருக்கு பாருங்க, இந்த ஸ்டெம் செல்ஸ் போய் அங்க முழுசா உருவாக்கி கொடுத்துரும். சீக்கிரமா காயங்களை ஆற்றி கொடுக்கும். செல்லுலார் ரீஜெனரேஷன், போட்டோ ப்ரொடக்ஷன். இப்ப போட்டோ ப்ரொடக்ஷன் யூவி ரேசஸ், அதுல இருந்து வரக்கூடிய டேமேஜஸை இது சரி பண்ணி கொடுக்கும். இந்த அதனால என்ன ஆகும்னா சுருக்கங்கள் ஜாஸ்தி வரும். இந்த ரிங்கிள்ஸ், கண்ணை சுத்தி எல்லாம் ரிங்கிள்ஸ் வயதாகும் போது வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த வெயில்ல இருக்கக்கூடிய ரேஸ், அல்ட்ராவயலட் ரேசஸ்னால பாதிப்பு. அதெல்லாமே இந்த ஸ்டெம் செல்ஸ் சரி பண்ணும். அடுத்தது எபிமிடியம் கிராண்டிஃப்ளோரம். இதை பேரன் ஓட்டுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. நம்ம பாஷா படத்துல காலேஜ் போற தங்கச்சி அழைச்சிட்டு போய் உள்ள போவாரு. போன உடனே ஏய் நீ என்னடா பெரிய ரவுடியா அப்படின்னு கேட்கும்போது இல்ல எனக்கு இன்னொரு பேர் இருக்கு அப்படின்னு ரஜினி சொல்வார்ல, அதே மாதிரி இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. ஹார்னி கோட் வீடு. கோட்டுன்னா ஆடு, வீடு வீடு அப்படின்னா கலை, கலைன்னு கலைக்கொல்லியெல்லாம் சொல்லுவோம்ல, இந்த ஆடு கலை. இந்த ஹார்னின்னா என்னங்க? ஹார்னின்னா பாலி பாலுணர்வு மிகுந்த, காம இச்சை அதிகமான அப்படின்ட்டு இதுக்கு அர்த்தம். நம்ம வில்லன் வந்து சில படங்கள்ல ரேப் பண்றதுக்கு வருவார்ல, அதே மாதிரி
இந்த சில ஆடுகள் ரொம்ப தீவிரமா இச்சை கொண்டு அதாவது அவங்க இனப்பெருக்க காலம் இல்லாத நேரத்திலயும் இனப்பெருக்கம் செஞ்சிட்டு இருந்தது சில ஆட்டு இடையர்கள் பாக்குறாங்க. ஃபோக் டிஸ்க் நேம்ட் ஆஃப்டர் ஏ குட் ஹெட்டர், ஒரு ஆட்டு இடையர் கண்டுபிடிச்சு சொன்னதா சொல்லுவாங்க. அந்த இடையர்கள் பார்க்கும்போது இது மட்டும் தீவிரமா சில ஆடுகள் மட்டும் ரொம்ப தீவிரமா இனச்சேர்க்கை செய்யுது அப்படின்னு பார்க்கும்போது அது என்னத்தை சாப்பிடுதுன்னு பாக்குறாங்க. அதை சாப்பிட்டா இப்படி செய்யுது அப்படின்ட்டு கண்டுபிடிச்சதுதான் அதுக்கப்புறம் தான் ஹார்னி கோட் பீடுன்னு பேர் வச்சாங்க. இது எடுத்துக்கும் போது என்ன ஆகும்னா அந்த செக்ஸுவல் டிசைர் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். இதுல இருக்கிற ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் பாலுணர்வுக்கான ஆரோக்கியத்தை ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இதுலயும் ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி இன்ஃபர்மேட்டரி, நியூரோ ப்ரொடக்டிவ், அதாவது நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் சரி பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கு. ஆன்டி டியூமர், அதாவது உடலுக்குள்ள சில கட்டிகள் இருக்கும் பாருங்க, சிலது வந்து கேன்சர், சிலது வந்து கட்டிகள், அதெல்லாமும் சரி பண்ணக்கூடிய எபிலிட்டி இந்த இதுக்கு இருக்கு. இது முக்கியமா லிபிடோவை இன்க்ரீஸ் பண்ணி எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷனை சரி பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணும். கிட்னிக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். எலும்புகளுக்கு வலுவை கொடுக்கும். ஆஸ்டியோபோரோசிஸ்னு சொல்லுவாங்க. அதாவது எலும்புல அந்த கால்சியம் கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு உறிஞ்சிடும். எப்ப அப்படின்னா நம்ம சாப்பிட்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அசிடிக் ஃபுட், அதாவது அமிலத்தன்மை மிகுந்த உணவுகள். சமைச்சு சாப்பிட்டாலே நிறைய அமிலத்தன்மை மிகுந்த உணவுகள். இது தவிர நம்ம என்ன செய்யறோம், கோக் ஒன்று, பெப்சி ஒன்றுன்னு அதிகமான அமிலத்தை கொண்டு போய் சேர்க்கிறோம். உடம்பு ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும், பிஹெச் பேலன்ஸ் சமன்படுத்துறதுக்காக காரத்தன்மையை அதிகப்படுத்தணும். காரத்தன்மையை அதிகப்படுத்தணும்னா நம்ம உணவுல கால்சியம் இருக்கணும். உணவுல கால்சியம் பற்றாக்குறையா இருக்கும்போது என்ன செய்யும், எலும்புகளை போய் சின்ன சின்னதா ஓட்டப்பட்டு, நம்ம பக்கத்து வீட்டுல போய் ஒரே ஒரு கப்பு, கொஞ்சம் ஒரு கப்புல கொஞ்சம் சர்க்கரை தாங்களேன் அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு வர மாதிரி, பக்கத்து வீட்டுல ஒண்ணு, எதிர் வீட்டுல ஒண்ணு, மாடி வீட்டுல ஒண்ணு, கொஞ்சம் கொஞ்சமா அப்படி வாங்குற மாதிரி அது கொஞ்சம் கொஞ்சமா எல்லா எலும்புலேருந்து எடுத்து அதை அமிலத்தன்மையை குறைத்து காரத்தன்மையை அதிகப்படுத்தும். அப்ப என்ன ஆகும்னா அந்த எலும்புகளோட அடர்த்தி கம்மியாகும். இது பிஹெச் பேலன்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்து அந்த காரத்தன்மையை உடம்புல அதிகப்படுத்தும். நியூரலாஜிக்கல், அதாவது நரம்பு மண்டலம், இதெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். இதெல்லாம் விட எனர்ஜி லெவலை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். எனர்ஜி லெவல் அப்படின்னா உங்களோட ஆற்றலை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி ரத்த ஓட்டத்தை மிகைப்படுத்தி கொடுக்கும். நிறைய இடத்துல நிறைய பேருக்கு அந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால் போய் ரத்த குழாய்கள்லாம் அடைச்சிருக்கும். அப்ப என்ன செய்யணும்னா அதை அடைப்பை எடுக்கணும்னு என்ன செய்யணும், கொஞ்சம் ஃபோர்ஸா தள்ளி விடணும். அப்ப இது வந்து அந்த ரத்த ஓட்டத்தை கொஞ்சம் மிகைப்படுத்தி கொடுக்கும். சில பேருக்கு இதை சாப்பிடும்போது முதல் நாள் வந்து தலைவலி வரதா உணர்வாங்க. தலைவலிங்கிறது வந்து நோய் கிடையாது, இது போய் வேலை செய்யுதுங்கிறதுக்கான அர்த்தம். ரத்த ஓட்டத்தை மிகைப்படுத்தி உள்ள இருக்கிற அடைப்பெல்லாம் எடுத்து விடும். அதே மாதிரி செய்யக்கூடிய விஷயம் தான் இது. இது எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன், அதாவது விரைப்புத்தன்மை குறைபாடுக்கு, எலும்பு புரை நோய்க்கு, மெனோபாஸ் சிம்டம்ஸ். நிறைய பேருக்கு வந்து ஹார்ட் ப்ரெஷர் சொல்லுவாங்க. அந்த மெனோபாஸ் வர நேரத்துல பீரியட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி இருக்காது, வரும், கட்டி கட்டியா உதிரப்போக்கு இருக்கும். அதெல்லாம் வந்து இது சரி பண்ணி கொடுக்கும். எனர்ஜி, இந்த சோர்வுத்தன்மையை குறைத்து ஒரு ஆற்றலை கொடுக்கும். அதே மாதிரி ஜாயிண்ட் பெயின், மூட்டுகளுக்குள்ள இருக்கிற வலிகள்லாம் சரி பண்ணி கொடுக்கும். அது கார்டிசெப் அப்படிங்கிற காளான். இது மிக உயரமான இடங்கள்ல விளையக்கூடிய ஒரு பூஞ்சை வகை காளான். இது பாக்குறது பாத்தீங்கன்னா கம்பளி பூச்சி மாதிரி இருக்கும். இதோட விலை கேட்டீங்கன்னா மயக்கம் வந்துடும். அந்த அளவுக்கு விலை. ஒரு கிலோ 10 லட்சம் ரூபாயிலேருந்து 15 லட்சம் ரூபாய். அவ்வளவு ரேர். இதை பறிக்கிறதெல்லாம் கஷ்டம். ஏன்னா ஒரு அந்த சரிவுகள், மலை சரிவுகள் எல்லாம் போய் பறிப்பாங்க. ஒரு காலம் இதுல இருக்கு பாருங்க, 5 இருக்குல்ல, ஒண்ணு பறிச்சா $3, கிட்டத்தட்ட 300 ரூபாய், 500 ரூபாய் அப்படின்ட்டு அதோட சைஸ்க்கு தகுந்த மாதிரி. அதனால இதை வந்து அங்க பறிக்கிறதுக்காகவே நிறைய பேர் போவாங்க. ஆனா உயிரை பணயம் வைத்து போவாங்க. ஏன்னா அந்த சரிவுல ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கும், கரணம் தப்பினா மரணம், கரணம் தப்பினா மரணம் அப்படிங்கிற மாதிரி அந்த பணிகள்லயும் அதுலயும் போய் பறிச்சுட்டு வருவாங்க. அந்த அளவு இதுக்கு விலை, அந்த அளவு அது பறிக்கிறதுக்கான வேலையும் உண்டு. இதை வந்து ஹிமாலயன், இதை வந்து சைனீஸ் மெடிசன்ல வந்து செக்ஷுவல் ஹெல்த்துக்காகவும் எனர்ஜி சம்பந்தமான விஷயங்களுக்காகவும் நிறைய கொடுக்குறாங்க. இதுலயும் பயோ ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் நிறைய இருக்கு, ஆன்டி ஆக்சிடென்ட் எஃபெக்ட்ஸ் நிறைய இருக்கு, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, இம்யூன், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை வளர்க்கறதுக்கான விஷயங்களும் இதுல இருக்கு. இது இதய சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்கிறது, சுவாச சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்குது,
இம்யூன் சிஸ்டம் சப்போர்ட் பண்ணுது. பிசிக்கல் பர்ஃபார்மன்ஸ், நீங்க நிறைய பேர் ஓட்டப்பந்தய வீரர்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு தொடர்ந்து ஒரு ஸ்டெமினா இருக்கணும். தொடர்ந்து ஓடணும் அப்படின்னா ரத்த ஓட்டம் நல்லா இருக்கணும், சுவாச மண்டலம், காற்று மூச்சு எடுக்கிறதெல்லாம் நல்லா இருக்கணும். இது எல்லாமே ஒருங்கிணைந்து இருந்தா தான் அவங்களால அந்த இது பண்ண முடியும். எக்ஸசைஸ் எல்லாம் சில பேர்ல வந்து வெயிட் லிஃப்டர்லாம் இருப்பாங்க, மிகுந்த வலுவெல்லாம் தூக்குறது. அதுக்கு இந்த மெட்டாபாலிசம், நியூரோ ப்ரொடக்ஷன், ஆன்டிஏஜிங் எல்லாத்துக்குமே ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். இதுல சில சூப் எல்லாம் சில நாடுகள்ல ஒரு சூப்பு, இங்க என்ன ஒரு காளான் சூப்புன்னா எவ்வளவு ஆகும்? ஒரு 25 ரூபா 30 ரூபா இருக்கும், கரெக்டுங்களா? இதுல செஞ்சு கொடுக்குற சூப் வந்து 56,000 ரூபாயம். அந்த அளவு ரொம்ப காஸ்ட்லியான எஃபெக்டிவான பொருள் இது. ஹிமாலயன் கோல்டுன்னு சொல்லுவாங்க, ஹிமாலயன் வயக்ரான்னு சொல்லுவாங்க. செக்ஸுவல் ஹெல்த்துக்கு அவ்வளவு நிறைய சப்போர்ட் பண்ணுது இது. அடுத்தது ஸ்டிவியா, நம்ம ஊர்ல சொல்லக்கூடிய சீனி துளசி. இது பாத்தீங்கன்னா நேட்டிவ் வந்து பராகுவே நாட்டை சேர்ந்தது. நல்ல ஈரப்பதமான இடத்துல நிறைய அங்க விளையக்கூடியது. நம்ம நாட்டிலையும் சர்க்கரைக்கு பதிலா சுகர் ஃப்ரீ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுல இருக்கிற மெயின் இன்கிரீடியன்ட் இதுதான். இது வந்து பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணுது. ஸ்வீட்னஸ், ஜீரோ இம்பாக்ட்ல வந்து இனிப்பு கொடுக்கும். வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது ஜீரோ கலோரிஸ். கலோரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்க சாப்பிட்ற சாப்பாடுல இருக்கிற கலோரி தான் உங்களோட வெயிட் ஏறது குறைக்கிறதெல்லாம் சப்போர்ட் பண்ணுது. இது வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் சப்போர்ட் பண்ணுது. அதே மாதிரி லிபிட் ப்ரொஃபைல்ஸ், டிஜிஎல்னு சொல்லுவாங்க, ட்ரைக்ளிசரைட், அந்த எல்டிஎல் விஎல்டிஎல் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கும் இது சப்போர்ட் பண்ணுது. கொலஸ்ட்ரால கம்மி பண்றதுனால இதே ஆரோக்கியத்துக்கு நல்லது. ட்ரைக்ளிசரைட் அப்படிங்கிறது வந்து நமக்கு தேவையில்லாத ஒரு கொழுப்பு, ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு கொழுப்பு. அது 150க்கு உள்ளதான் இருக்கணும். அதை வந்து இது சப்போர்ட் பண்ணுது. அதே மாதிரி பிளட் ப்ரெஷர், இதை எடுத்துக்கிறவங்களுக்கெல்லாம் பிளட் ப்ரெஷர் நார்மல் ஆகிறத பாக்குறோம். இது இந்த சீனி துளசியும் அதுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு விஷயம். இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பவர்லாம் இருக்கு. ஃப்ரீ ரேடிக்கல்ஸ், இந்த ரேடியேஷன்ல இருந்து வரக்கூடிய பாதிப்புல என்ன ஆகும்? செல் டேமேஜ் ஆகும். அந்த செல்லை சரி பண்றதுக்கு, செல்லுலார் ப்ரொடக்ஷனுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. அதே மாதிரி பாக்டீரியல் நோய் தொற்று, பூஞ்சை தொற்று, கிருமிகள் தொற்று, அதே மாதிரி வரக்கூடிய விஷயங்களையும் இந்த சீனி துளசி நிறைய இடத்துல சப்போர்ட் பண்ணுது. அதே மாதிரி கேன்சர் வராம பாதுகாக்கிறதுக்கு இது சப்போர்ட் பண்ணுது. நோய் எதிர்ப்பு சக்திக்கும் இந்த சீனி துளசி சப்போர்ட் பண்ணுது. அதே மாதிரி டென்டல் ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இது கொடுக்குது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இனிப்பு சாப்பிட்டு சாப்பிட்டு பழு சொத்தையாயிடுச்சு அப்படிம்பாங்க. இன்னைக்கு எந்த டூத் பேஸ்ட்லயும் பாத்தீங்கன்னா, டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கோ கறி இருக்கோ, ஆனா சர்க்கரை கண்டிப்பா இருக்கு. இன்னைக்கு நிறைய இப்ப இந்த நேச்சுரல் இதோட வர மாதிரி வந்துடுச்சு நிறைய ப்ராடக்ட். இது ஆன்டி பாக்டீரியல் ஆக்ஷன், அதாவது அந்த பல் சொத்தையாறதுக்கு உண்டான அந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனை சரி பண்ணும். கேவிட்டி ப்ரிவென்ஷன் பண்ணி கொடுக்குது இது. அடுத்தது பாசிஃப்ளோரா, சிறுபூனைக்காளின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ப்ராடக்டை பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமா மனதை அமைதிப்படுத்துற ஒரு விஷயம் சொல்லுது. அது மாதிரி தூக்கத்தை ரெகுலரைஸ் பண்ணி கொடுக்கும். நிறைய பேருக்கு இன்சோம்னியான்னு சொல்லுவாங்க, தூக்கம் இல்லாத வியாதிகள். நைட்டு முழுக்க கண் முழிச்சுட்டே உட்காந்துட்டு இருப்பாங்க, படுத்தாலும் தூக்கம் வராது, மனசுல ஒரு எண்ண ஓட்டம் இருந்துகிட்டே இருக்கும், மனது ஒரு அமைதியாவே இருக்காது. அவங்களுக்கெல்லாம் இது ஒரு 8 வாரம் தொடர்ந்து எடுக்கும்போது ஒரு ஆழ்ந்த தூக்கம், அமைதியான தூக்கம், மன நிம்மதியான தூக்கம் வருதா சொல்றாங்க. அது மாதிரி பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுது. கார்டியாக் ரிதம், அதாவது லப் டப் லப் டப்பு லப்பு டப்பு அப்படின்னு ஒரு சீரான துடிப்போட அந்த கார்டியாக் இதயம் துடிக்கணும் இல்லைங்க, அந்த ரிதம் இது கரெக்டா இருக்கும் இது சாப்பிடும்போது அப்படிங்கிறாங்க. அப்ப என்ன ஆகும்? உங்களுக்கு இதயம் சீரா துடிக்கும் போது மனது அமைதியாகும். உங்க மூச்சு சீரா இருந்து உங்க இதயம் சீரா இருந்ததுன்னா உங்க மனது அமைதியாயிடும். அது வந்து இதுல இதுவாகும். அது மாதிரி ஹார்ட் ஃபிளஷஸ், திருப்பி வந்து மெனோபாஸ் ஸ்டேஜஸ்ல இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் ஃபிளஷஸ் இருக்கும். அது மாதிரி சில பேர் வந்து இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த ஹார்ட் ஃபிளஷஸ்ன்னு சொல்லுவாங்க, கட்டி கட்டியா ஒரு உதிரப்போக்கு இருக்கிறது, அதெல்லாம் இது இருக்கும். அது மாதிரி மெனோபாசல் டயத்துல நிறைய மூட் ஸ்விங் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் இது சரியாகும். அந்த இரிட்டேஷன், எது எடுத்தாலும் பல்லு வல்லுன்னு இரிஞ்சு விழுறது, அந்த 40க்கு மேல நாய்க்கணும் அப்படிங்கறது என் பொண்டாட்டிட்ட தான்ப்பா நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்ற நிறைய பேர் இருக்காங்க இல்லைங்களா? அந்த இரிட்டேஷன் அப்படிங்கிற அந்த எரிஞ்செறிஞ்சு விழுற தன்மையை இது கம்மி பண்ணும்.
ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, டைஜஸ்டிவ் ஹெல்த் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி வந்துடும், ஆன்டி ஆக்சிடென்ட்னு வந்துடும். என்னையா இது எல்லாத்துலயும் ஒரே ஸ்லைட போட்டு கொள்றீங்க அப்படின்னு கேட்காதீங்க. ஒவ்வொரு விஷயத்திலயுமே இது இருக்கு. எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணும். ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ் கம்மி பண்ணும், இன்சோம்னியா சரி பண்ணும், கார்டியோவாஸ்குலர்ஸ் அதாவது இதய சம்பந்தமான பிரச்சனைகள், மெனோபாஸ் இதெல்லாம் இது பண்ணும். இதுல ஆன்டி கன்வல்சன் இன்னொரு ப்ராடக்ட் இருக்கு. அடுத்தது ஜப்டிகாபா அப்படிங்கிற பிரேசில் நாட்டுல மரங்களில் அத்திப்பழம் மாதிரி மரக்கிளைகளில் வளரக்கூடிய பழுக்கக்கூடிய ஒரு பழம். ரொம்ப டேஸ்டா இருக்கக்கூடிய ஒரு பழம். இது ரொம்ப நல்லா ப்ரிசர்வ் பண்ண முடியாது. சீக்கிரமாவே பழுத்த உடனே அது ரொம்ப குறைந்த காலம் தான் அது இருக்கும். அதை வந்து அதுல பாத்தீங்கன்னா நிறைய விட்டமின், மினரல்ஸ், ஃபைபர், பயோ ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். உடலுக்கு தேவையான ஆரோக்கியத்தை தரக்கூடிய நிறைய விஷயங்கள் இதுல இருக்கும். இதுலயும் ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எல்லாம் இருக்கு. உள்ளுக்குள்ள இருக்கிற அழற்சிகள் எல்லாம் சண்டை போட்டு சரி பண்ணும். நியூட்ரலைஸ் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ், திருப்பி வந்து அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் சரி பண்ணும். இது வந்து கார்டியோவாஸ்குலர் பெனிஃபிட்ஸ் எப்படின்னா அந்த லிபிட் ப்ரொஃபைல எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அப்படிங்கிற கெட்ட கொழுப்பை குறைத்து நல்ல கொலஸ்ட்ராலை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதனால இதய சம்பந்தமான பிரச்சனைகள், ஒரு இதயத்தை சுத்தி பாத்தீங்கன்னா இதயத்துக்கு ரத்தம் கொண்டு போய் சேர்க்கறது, உடம்பு முழுக்க ரத்தத்தை கொண்டு போய் சேர்க்கிற வேலையை இதயம் செஞ்சுட்டு இருக்கும். அந்த இதயத்துக்கும் வேணும்ல, அதாவது ஊர் முழுக்க சாப்பாடு போடுறவங்க அவங்களும் சாப்பிடணும்ல. அதே மாதிரி அந்த இதயத்துக்கு ரத்தம் கொண்டு போய் சேர்க்கிற நரம்புகள்லாம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா நம்ம முடியில 16ல் ஒரு பங்கு தான் இருக்கும். அந்த அளவு சின்னதா இருக்கும். அங்க மட்டும் இல்ல, நம்ம உடம்புல அந்த தோலுக்கடியெல்லாம் பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் சின்ன சின்ன மெல்லிய நரம்புகள் இருக்கும். அந்த நரம்புகளுக்குள்ள அடைப்பு ஏற்பட்டுடுச்சுன்னா அந்த இதயத்துக்கு போக வேண்டிய உணவு போகலைன்னா அது சரியா செயல்படாது. அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா அந்த செல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டே வரும். நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம உடம்புல நிக்காம வேலை செய்யற ஒரே ஒரு மிஷின் இதயம் தான். இதயத்துல ஏதாவது டேமேஜ் வந்ததுன்னா அந்த பைன் அப்படிங்கிற விஷயமே நமக்கு தெரியாது, அந்த உணர்ச்சி தெரியாது. மொத்தமா எல்லாம் சேர்த்து வச்சு செய்யும் போதுதான் இந்த ஹார்ட் அட்டாக்ல தான் ஒரு அழுத்தம் தர மாதிரி ஒரு பைன் இருக்கும். ஆனா இந்த ப்ராடக்ட் எடுக்கும்போது இந்த நல்ல கொலஸ்ட்ராலை அதிகம் பண்ணி கெட்ட கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணி செய்யும்போது அந்த அடைப்புகள் எதுவும் இல்லாம சரியா போயிடும். அதனால இதய ஆரோக்கியத்துக்கு நல்லது. இதுல வந்து அதே மாதிரி ஃபைபர் நிறைய இருக்கு இந்த ப்ராடக்ட்ல. விட்டமின் சி நிறைய இருக்கு. விட்டமின் சிங்கிறது வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். இது எப்படி சொல்லணும் அப்படின்னா உடம்புல இந்த செல்லுல ஒரு அடுப்பு எரிஞ்ச உடனே அந்த சாம்பலை வெளில எடுக்கணும்ல, எடுத்தாதான் திருப்பி அந்த இடத்துல விறகு வச்சு வேலை செய்ய முடியும். நம்ம செல்லுல மைட்டோகாண்ட்ரியான்னு ஒரு அடுப்பு இருக்கு. அது எரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த சாம்பல்லாம் வெளில எடுக்கிறதுக்கு ஒரு விஷயம் வேணும் கிளீன் பண்றதுக்கு. அந்த கிளீன் பண்ற ஏஜென்ட் வந்து இந்த விட்டமின் சி. இது வந்து விட்டமின் சி நிறைய இருக்கு. அது தவிர ஜிங்க், மெக்னீசியம் அதே மாதிரி எல்லாம் நிறைய இதுல இருக்கு. நியூரோ ப்ரொடக்டிவ், இது வந்து நரம்புகளை பாதுகாக்கக்கூடிய விஷயம் இந்த ஜப்புகடேபாலையும் இருக்கு. ஸ்கின், ஹேர் இது ரெண்டையும் சரி பண்றதுக்கும் இருக்கு. கேன்சர், அதாவது இந்த ரேடியேஷன் மூலமா என்ன நடக்கும் அப்படின்னா செல்கள்லாம் வந்து டேமேஜ் ஆகி கேன்சரா உருவாகும். அந்த கேன்சர் வந்து சரி பண்ணக்கூடிய விஷயங்கள் இந்த நாகப்பழம் போன்ற இந்த ஜப்புகடேபால இருக்கு. அடுத்தது கடைசியா பிளிகியா அப்படிங்கக்கூடிய அக்கின்னு சொல்லுவாங்க. இது பிளிகியா அப்படிங்கிறது நேம். இது வந்து ஒரு பழம். இது காயா இருக்கும்போது சாப்பிடக்கூடாது, பழமா இருக்கும்போது சாப்பிடணும். இதை பாத்தீங்கன்னா பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட், இதய ஆரோக்கியத்துக்கு நல்லது, பிளட் சுகருக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப அதிகபட்சமான புரோட்டீன், டயட்ரி ஃபைபர், எசென்ஷியல் ஒமேகா 3 மாதிரி எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்லாம் இருக்கக்கூடிய ஒரு பழம். வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு இது முக்கியமா ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். ஜுரம்லாம் வந்ததுன்னா அந்த ஜுரத்தினால வர பாதிப்பு, இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் சரி பண்ணும். டைஜஸ்டிவ் இஷ்யூஸை சரி பண்ணும். வலி நிவாரணியா இருக்கும். இன்ஃப்ளமேஷன்களை சரி பண்ணும். நிறைய மருத்துவத்துல இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஆன்டிமைட் டைஜஸ்டிவ் பெனிஃபிட்னா இந்த குடல் சம்பந்தமான பிரச்சனைகள் சரி பண்ணும். ஆன்டி கேன்சர், இதுவும் வந்து கேன்சர் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சரி பண்ணும். டயபெட்டிக்கு எதிராக இது செயல்படும். இதுவும் பாத்தீங்கன்னா ஆன்டி மைக்ரோபயல், உடலுக்குள்ள இருக்கிற வளரக்கூடிய பூஞ்சைகள் எல்லாமும் சரி பண்ணும். இப்ப 12 விதமான
இந்த தாவரங்களை பத்தி ஒரு ஓரளவு பார்த்தோம், நிறையவே டைம் எடுத்துட்டோம். ஆனா இன்னைக்கு முழுசா நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டோம். இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, எதுக்காக இத்தனை விஷயம் வேணும் அப்படின்னா, நம்ம உடம்புல அவ்வளவு தேவைப்படுதுங்க. அவ்வளவு ஆன்டி ஆக்சிடென்ட் தேவைப்படுது. அவ்வளவு பிரச்சனைகள் உள்ள இருக்கு. இதை எடுத்துக்கும் போது சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு தொடர்ந்து ஒரு மாதிரி 4-5 நாள் சில சிம்டம்ஸ் எல்லாம் இருந்தது, காய்ச்சல் மாதிரி, ஜலதோஷம் மாதிரி. அதே மாதிரி காரணம் என்ன, உடம்புல இருக்கிற கழிவுகள்லாம் வெளில எடுத்து இது ரொம்ப எக்ஸலண்டா ஒர்க் பண்ணி, இது எடுக்க ஆரம்பிச்சனாலே ஆமா இது வேலை செய்யுது அப்படிங்கறத நீங்க சொல்லுவீங்க. ஜென்ரலா நம்ம கணக்கு போடும்போது 1 1 2 2 1 3 3 1 4 அப்படின்னு தானே போடுவோம். இங்க வந்து இது அப்படி போடக்கூடாது. பவர் இன்டு தி பவர் ஆஃப் 1 இன்டு 2 2 2 இன்டு 3 6 6 இன்டு 4 24 அப்படிங்கிற மாதிரி இந்த 12 பெருக்கி பார்த்தா ஒரு பெரிய அமௌண்ட் வரும். அந்த அளவு பவர்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான் இந்த எலிக்சர் மிக்ஸ் அப்படிங்கிறது. நாம முன்னாடி சொல்லுவோம், யூ ஆர் வாட் யூ ஈட். நீங்க என்ன சாப்பிட்றீங்களோ அதுதான் உங்க உடலை நிர்ணயிக்குது அப்படின்ட்டு. அப்ப நாம ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கணும். கரெக்டுங்களா? இந்த துரித உணவுகள், ஜங்க் ஃபுட் என்னன்னா குப்பை உணவுகள். குப்பை உணவுகளை சாப்பிட்டு சாப்பிட்டு நம்ம உடம்ப குப்பையாக்கிக்காம, குப்பை தொட்டி ஆக்கிக்காம ஒரு நல்ல உடம்பா மாத்திக்கணும். அதுக்கு நம்ம உணவை சரியா எடுத்துக்கணும். அதே சமயத்துல இதே மாதிரி ரேடியேஷன்ல இருந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம தவிர்க்க முடியுமோ தவிர்த்து இருக்கணும். போனை வந்து கூடிய வரைக்கும், லேண்ட்லைன் போன்லாம் இப்ப யூஸ் பண்றது எல்லாருமே மொபைல் போன் தான். அப்ப என்ன செய்யலாம், ஒரு ஹெட்செட் போட்டுட்டு கேட்கலாம். நைட்ல வந்து தலகாணிக்கு அடியில பக்கத்திலேயே வச்சுக்காம கொஞ்சம் தள்ளி, முடிஞ்சதுன்னா ஹாலில் வச்சுட்டு நீங்க பெட்ரூம்ல தூங்குங்க. சில்ட்ரன் இல்லாமல் குழந்தைங்க கையிலையும் நைட்ல கொடுக்காம, குறிப்பிட்ட நேரத்துக்கு ஸ்கிரீன் டைம் இல்லாம வச்சுக்கலாம். வைஃபை எல்லாம் இருந்ததுன்னா நைட்டு ஆஃப் பண்ணி வச்சிடலாம். அதே மாதிரி பேசுறத விட மேக்சிமம் டெக்ஸ்ட் பண்ணலாம், எஸ்எம்எஸ்லயோ வாட்ஸ்அப்லயோ மெசேஜ் பண்ணலாம். இந்த மாதிரி செய்யும்போது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இதுல இன்னொரு சின்ன வீடியோ இருக்கு, நம்ம டைம் அதிகமானதுனால இதை ஸ்கிப் பண்ணுவோம். எலிக்சர் மிக்ஸ்ங்கிறது நேச்சுரலான சாய்ஸ். உங்களுக்கு இயற்கையாவே ஆரோக்கியத்தை திருப்பி மீட்டெடுக்கிறதுக்கான சாய்ஸ். இத நாம இனிக்கும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? ஒருத்தர் வெல்லம்னு சொல்லுவாரு, ஒருத்தர் வந்து தேனுன்னு சொல்லுவாரு, ஒருத்தர் கடலை மிட்டாய்பாரு, ஒருத்தர் சாக்லேட்டும்பார். ஆனா அந்த இனிப்புங்கிறத நீங்க சாப்பிட்டா மட்டும்தான் இனிப்புன்னா என்னன்னு ஃபீல் பண்ண முடியும். நாம இவ்வளவு ஹெல்த் இஷ்யூஸ்க்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். இவ்வளவு பிரச்சனைகளை இல்லைன்னு நம்ம பாதுகாக்கும்னு சொல்றோம். ஆனா எப்ப அதை உணர முடியும் அப்படின்னா, நீங்க கேட்டுட்டு இருந்தா இது ஒரு ஞானம், அறிவு, உங்களுக்குள்ள நாலேஜ், அவ்வளவுதான். ஆனா இது அனுபவமா ஆகணும். இதை யூஸ் பண்ணி நீங்க உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும், பிரச்சனை வராம இருக்கணும்னாலும் எடுக்கும்போது தான் உங்களோட அனுபவம் அப்படிங்கிறது இருக்கும். இதோட விலை பாத்தீங்கன்னா ஒரு 6300 ரூபாய். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 200 ரூபாய் ஆவரேஜா இதோட எடுக்கிறது. ஒரு ஆரோக்கியமா இருக்கேன் நான் வச்சுக்கணும் அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு 3 to 4 மாதங்கள் மட்டும் ஒரு 2 மண்டலம் குறைந்தபட்சம் எடுத்தாலே போதுமானது. அதுக்கப்புறம் தேவைக்கு தகுந்த மாதிரி பூஸ்டர் கோர்ஸ் தேவைப்பட்டதுன்னா எடுத்துக்கலாம். அப்போ ஒரு ப்ரிவென்ஷனுக்காக நீங்க ஒரு நாளைக்கு ஒரு வெளில போய் ஒரு தோசை, ஒரு காஃபி, இதே மாதிரி ஒரு மீடியமான ஹோட்டல் சாப்பிட்டாலே ஒரு ஆவரேஜ் பில் 200 ரூபா. ஒரு நாளைக்கு 200 ரூபா உங்க ஆரோக்கியத்துக்காக ஒதுக்கி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்நாள் முழுதும். இப்ப சில பேர் இருக்காங்க, சில மாத்திரைகள் எடுக்க ஆரம்பிப்பாங்க, 5 வருஷம் 10 வருஷம் மாத்திரை எடுப்பாங்க, அதெல்லாம் பிரச்சனை தெரியாது. இது எத்தனை நாள் எடுக்கணும்னா அப்படின்னு கேட்பாங்க. இதை வாழ்நாள் முழுக்க எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா வாழ்நாள் முழுக்க மாத்திரைகளை நான் எடுக்காம இருக்கணும் அப்படின்னா இதை ஒரு சில வாரங்களுக்கு நீங்க தொடர்ந்து எடுத்தீங்க அப்படின்னா பெரிய பெனிஃபிட் வரும். அதே மாதிரி நிறைய பேர் கேட்கிற கேள்வி, சைடு எஃபெக்ட் ஏதாவது இருக்குமா? நான் டாக்டர் சொல்லி தான் நான் எடுத்துப்பேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது சைடு எஃபெக்ட்ங்கிறது எதுவும் கிடையாது, சைடு பெனிஃபிட் தான். நீங்க ஒருத்தர் உதாரணத்துக்கு மூட்டு வலிக்காக இதை எடுக்கிறாரு, அவருக்கு என்ன ஆகும்? தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஆகும், கட்டிகள் ஏதாவது உடம்புல இருந்தா சரியாகும், காயங்கள் ஏதாவது இருந்தா சரியாகும், பிபி நார்மல் ஆகும், பிளட் சுகர் நார்மல் ஆகும், கண் பார்வை பெட்டர் ஆகும், முடி நல்லா வளரும், தோல் சுருக்கம் இல்லாம இருக்கும். இதே மாதிரி ஒரு ப்ராடக்ட் எடுக்கும்போது உங்களுக்கு பலவிதமான சைடு பெனிஃபிட் இருக்கு. அது மாதிரி டாக்டர் எழுதி கொடுத்தாதான் நான் கேட்பேன் அப்படின்னா, சப்ளிமெண்ட் எல்லாம் எடுக்கிறது வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்றவங்க சில பேர் இருக்காங்க. முந்தா நேரத்துக்கு ஒரு நண்பர் தான், சப்ளிமெண்ட் எல்லாம் எடுத்தா சைடு எஃபெக்ட் நிறைய வருமாங்க,
சைடு சப்ளிமெண்ட் எல்லாம் எடுத்தா உடம்புக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொன்னப்ப நான் அவர்கிட்ட ஒரு பெட்டு கட்டினேன். இங்க பக்கத்துல எது பெரிய ஆஸ்பத்திரி, நிறைய நோயாளிகள் கூடிய ஆஸ்பத்திரி, அங்க நீங்க நம்ம 2 பேருமே போய் நிற்போம். 1000 நபர்கள்ட்ட கேட்போம், எத்தனை பேரு மாத்திரை எடுத்து அதனால பிரச்சனையில வந்திருக்காங்க, எத்தனை பேரு இதே மாதிரி ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துட்டு அதனால பாதிப்பு அப்படின்ட்டு டாக்டர்கிட்ட கன்சல்டிங்கா வந்திருப்பாங்க. 0.001% வந்திருந்தா கூட நான் இந்த பாக்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயா தரேன், இல்லைன்னா நான் உங்களுக்கு 10,000 ரூபாய் தரேன் அப்படின்னு பெட் கட்டினேன். அப்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நாம இந்த கேள்விகளை எப்படி எதிர்கொள்றோம் அப்படிங்கிறது தான். இன்னைக்கு சப்ளிமெண்ட் கொடுத்து நூற்றுக்கணக்கான நபர்கள்ல ஆயிரக்கணக்கான நபர்கள் வாழ்க்கையில ஆரோக்கியத்தை மீட்டெடுத்த நிகழ்வுகளை நம்ம பார்க்கிறோம். இதே நேரத்துல மாத்திரை சாப்பிட்டேன். நான் லாஸ்ட் இதுல வந்து ஒரு ஸ்லைட் ஷேர் பண்ணியிருந்தேன். கடந்த 100 வருடங்கள்ல சிந்தட்டிக் மாத்திரைகள் சாப்பிட்டு கிரானிக் டிசீஸ்ல இருந்து தப்பிச்சு நான் ஆரோக்கியமாயிட்டேன்னு சொன்ன ஒரு நபர் கூட கிடையாது. எத்தனைங்க? ஒரு நபர் கூட கிடையாது. அப்ப ஒரு முயற்சி, இதுக்கு கொடுக்கக்கூடிய விலை 6,300 ரூபாய். இதை யூஸ் பண்ணி பாருங்க. இன்னைக்கு இந்த இணைப்பை உங்களுக்கு அனுப்பிய நபருக்கு உடனடியா ஒரு ஃபோன் பண்ணுங்க. மணி 10 ஆயிடுச்சு, இப்ப கூப்பிடலாமா வேண்டாமா யோசிக்கவே யோசிக்காதீங்க, தயங்காதீங்க, உடனே கூப்பிடுங்க. உடனடியா ஒன்னு ஆர்டர் பண்ணுங்க, வாங்கி சாப்பிடுங்க. இது இனிக்கும் அப்படின்னா புரியாது, நீங்க வாங்கி உபயோகித்தாதான் உங்களுக்கு இந்த ஆரோக்கியத்தோட அருமை புரியும். நோய் நொடி இல்லாம கடவுளோட அருளால 120 ஆண்டுகள் ஆரோக்கியமாக வாழ உங்கள் அனைவரையும் வணங்கி இறைவனிடம் இந்த வேண்டுதலோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச். டைம் ஓவர், அதனால நம்ம இன்னைக்கு என் பண்ணிப்போம் செஷனை. குட் நைட் ஆல்.